ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் UPSC 2024 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸோடைய கண்டினியூஷன் தான் இது. இதில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஜியாகிரஃபி டெஸ்ட் 1 அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதில் என்டையராக ஜியாகிரஃபியில் என்னென்ன டாபிக்ஸை 3 சிலபஸாக பிரிச்சிருக்கோம். அந்த சிலபஸில் என்னென்ன மாதிரியான விதத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணுன்றத ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியை 3 டெஸ்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ டெஸ்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ், ஜியோமார்ஃபாலஜி அண்ட் இந்தியன் ஃபிசியோகிராஃபியோடைய சிலபஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் அதனோட ஆரிஜினேஷனு, அதில் இருந்து என்னென்ன எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு, அதிலேருந்து ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அதனோட கண்டினியூவேஷனாக எர்த்தோடைய எவல்யூஷன் எப்படி நடந்திருக்குன்ற மாதிரியான பேசிக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ அதில் இருந்து எர்த்தோடைய ஜியோமார்ஃபாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், எர்த்தோடைய ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி உருவானுச்சு, அதில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத பற்றின டாபிக்ஸ் அதில் இருக்கும். தென் இப்போது ஜியோமார்ஃபாலஜியை அடிப்படையாக வச்சு இந்தியாவுடைய ஃபிசியோகிராஃபி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மவுண்டெயின்ஸு, பிளாட்யூஸு, பிளெயின்ஸு, இது எல்லாமே எப்படி ஆரிஜினேட் ஆகிருக்கு, இப்போ கரண்ட்டாக எப்படி அது இவால்வ் ஆகிட்டுருக்கு, இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம கவர் பண்ணிடுவோம். ரெண்டாவது டெஸ்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமட்டாலஜி. ஸோ ஓவராலாக நம்மளுடைய அட்மாஸ்பியர் அண்ட் அதோட ரிலேட்டடான ஃபேக்டர்ஸு, எர்த்தோடைய கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸை எப்படி டிசைட் பண்ணுது, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபினாமினாஸ் என்னென்ன, அதெல்லாம் பற்றின டாபிக்ஸ் இதில் இருக்கும். தென் ஓஷனோகிராஃபி. ஸோ எர்த்தோடைய கிளைமட்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸை டிசைட் பண்ணுறதுல ஓஷனுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. அப்போ ஓஷனில் இருக்கக்கூடிய வாட்டரோட மூமெண்ட்ஸு இன் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் டைட்ஸு, வேவ்ஸு, ஓஷன் கரண்ட்ஸு, இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இதுக்கும் கிளைமட்டாலஜிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, இதை பொறுத்து ஓவராலாக எர்த்தோடைய என்டையர் கிளைமட்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸும் எப்படி டிசைட் பண்ணப்படுதுன்றது எல்லாமே இந்த டெஸ்ட்டில் பார்ப்போம். அப்போது இதை அடிப்படையாக வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீசன்ஸ் என்னென்ன, அந்த சீசன்ஸுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்ற இந்தியன் கிளைமேட்டோடைய டாப்பிக்கும் இதோடு ரிலேட் ஆகிடும். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி தனியாக, இந்தியன் ஜியாகிரஃபி தனியான்னு பார்க்காம ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய கான்செப்சுவல் டாபிக்ஸோடு ரிலேட் ஆகிருக்கக்கூடிய இந்தியன் ஜியாகிரஃபியும் பேரலாக கம்பைன் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதனால தான் ஜியோமார்ஃபாலஜியோட இந்தியன் ஃபிசியோகிராஃபியும், கிளைமட்டாலஜி அண்ட் ஓஷனோகிராஃபி டாபிக்ஸோட இந்தியன் கிளைமேட்டையும் நம்ம சேர்த்து படிக்க போகும்போது ஒரு காம்ப்ரஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையாக வச்சு தான் ஓவராலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸையும் அதனோட கிளைமட்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸையும் அடிப்படையாக வச்சு ஹியூமன்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி டெவலப் ஆகிருக்கு, இந்தியாவில் எப்படி இந்த ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸை நம்மளுடைய நீடுக்காக நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்ற எக்கனாமிக் அண்டு ஹியூமன் ஜியாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை தேர்ட் டெஸ்ட்டில் கவர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸு, பிளாட்யூஸு, பிளெயின்ஸோடைய ஃபீச்சர்ஸு, அதனோட ஃபார்மேஷன்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்தியன் கிளைமேட்டு எப்படி டிசைட் பண்ணப்படுதுன்னு பார்த்துருவோம். அதை தாண்டி இருக்கக்கூடிய ரிவர்ஸு, நேச்சுரல் வெஜிடேஷனு, சாயில்ஸு, அக்ரிகல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸு, இண்டஸ்ட்ரீஸு, மினரல்ஸோட லொக்கேஷன்ஸு, இது எல்லாமே தேர்ட் டெஸ்ட்டில் பார்ப்போம். அப்போ ஓவராலாக இந்த 3 டெஸ்ட்டில் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஸ் வெல் அஸ் இந்தியன் ஜியாகிரஃபி, இது ரெண்டோடைய கம்ப்ளீட் நாலேஜையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஜெனரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டோடைய கொஷின் பேப்பரையும் ஒவ்வொரு வாரத்தில் மண்டே, வெனஸ்டே அண்டு ஃப்ரைடே மார்னிங் 10 o'clock அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கொஷின்ஸை பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன் வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் லேக் ஆகுறீங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி வேணும், எந்தெந்த இடத்துல லாஜிக்கல் கன்க்ளூஷன் அடிப்படையாக வச்சு நம்ம ஆன்சர் அரைவ் பண்ணணுன்றதை காம்ப்ரஹென்சிவாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவையும் இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை எடுக்கலைன்னா ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஜியாகிரஃபி டெஸ்ட்டு 1 வந்து 2 பார்ட்டாக நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். அதில் பார்ட் 1 இது இல்லாமல் பார்ட் 2 இன்னொரு செட் ஆஃப் வீடியோவாக வரும்.
இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் இருக்குது. அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இப்போ டைரெக்டாக கொஷின்ஸ்குள்ளார போகலாம். ஸோ ஜாகிரஃபி டெஸ்ட் 1 கொஷின் ஆர்டர் படி நம்மளோட டிஸ்கஷன் போகாது. இதுதான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கொஷின் வந்து ரேண்டமாக ஷஃபிளாக இருக்கும். பட் டிஸ்கஷன் வரப்போகும்போது எந்த ஆர்டரில் அந்த சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் த சப்ஜெக்ட் டிஸ்டர்ப்ட் ஆகாமல் நமக்கு ஒரு கலெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்ன்றதை அடிப்படையாக வச்சு தான் கொஷின் அந்த ஆர்டரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்க போகும்போது இந்த ஜாகிரஃபி டெஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கொஸ்டின் நம்பர் 30. ஸோ கொஸ்டின் நம்பர் 30 எடுத்துட்டு என்னன்னு பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க? கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ். ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ யூனிவர்ஸனுடைய ஆரிஜினேஷனுக்கும் அதனுடைய எவல்யூஷனுக்கும் எதெல்லாம் அடிப்படையாக இருக்குன்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் தி பிக் எக்ஸ்ப்ளோஷன் ஹேப்பன்ட் அட் தி பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி த யூனிவர்ஸ் is ever expanding in all directions at an accelerated velocity. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்றதை பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த யூனிவர்ஸ், அதாவது அந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்த இடம் வந்து பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டின்னு சொல்றாங்க. அதுதான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் யூனிவர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அங்க இருந்து அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லயுமே அட் அன் ஆக்சிலரேட்டட் வெலாசிட்டி. அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய ஸ்பீடு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இது கரெக்டா தப்பான்னு பார்த்தோம்னா கரெக்ட். ஓகேவா? தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the stars and galaxies produced as a result of explosion. அந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நம்ம சொல்லுவோம். அந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து ஃபர்ஸ்ட் உருவாகி இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் யூனிவர்ஸா எது உருவானுச்சுன்னா ஸ்டார்ஸ் தான் உருவானுச்சு. அந்த ஸ்டார்ஸோடைய கலெக்டிவ் கல்மினேஷன் தான் நம்ம வந்து கேலக்சிஸ்ன்னு சொல்லுவோம். The stars and galaxies produced as a result of explosion majorly composed of hydrogen, helium and nitrogen atoms ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தப்புனா, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ்னால தான் மெஜாரிட்டி ஆஃப் தி இனிஷியல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். பட் நைட்ரஜன் இருக்காது. ஓகேவா? சப்போ இனிஷியலா எல்லா ஸ்டார்ஸும் அல்லது எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆக போகும்போது ஹைட்ரஜன் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலியமா ஹீலியமா கன்வெர்ட் ஆகி ஹைட்ரஜன் ஹீலியம் காம்போனன்ட்ஸ் தான் மேஜர் ஆஃப் தி யூனிவர்ஸ்ல இருந்திருக்குமே தவிர நைட்ரஜனோட பிரசன்ஸ் பிரைமார்டியல் டைம்ல இருந்தது கிடையாது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இப்போ நம்மளுடைய எர்த்தோட அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் ஒரு பெரிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. ஆனா யூனிவர்ஸோடைய ஆரிஜினேஷன் டைம்ல நைட்ரஜனோட பிரசன்ஸ் கிடையவே கிடையாது. ஹைட்ரஜன், ஹீலியம், லிட்டில் அமௌண்ட் ஆஃப் லித்தியம், பெரிலியம் மாதிரியான கேசஸ் தான் மேஜரா இருந்தது. அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. அப்ப ஆன்சர் என்ன? 1 ஒன்லி. ஓகேவா? ஸோ அப்போ ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ் எப்படி நடந்ததுன்றதை நம்ம பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நம்மளுடைய எர்த் வந்து நம்மளுடைய என்டையர் யூனிவர்ஸுமே கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸை நோக்கி ஒரு கலெக்டிவ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அட்ராக்ட் பண்ணப்பட்டுச்சு. அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. இந்த பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியை நோக்கி யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இன்டென்ஸ் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனால புல் பண்ணப்பட்டுச்சு. அப்போ ஒரு இடத்தை நோக்கி எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் புல் பண்ணப்பட போகும்போது அங்க இருக்கக்கூடிய ப்ரெஷரும் டென்சிட்டியும் ரொம்ப அளவு கடந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்ல. அப்படி ப்ரெஷரும் டென்சிட்டியும் எக்ஸ்பேண்ட் ஆக அது ஒரு த்ரெஷோல்ட் லிமிட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெடிப்பு மூலியமா செதறிச்சுன்னு சொல்றாங்க. அதுதான் பிக் எக்ஸ்ப்ளோஷன் சொல்றாங்க. அந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் தான் பிக் பேங் தியரின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த என்டையர் யூனிவர்ஸுமே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்னால ஃபார்ம் ஆனிச்சோ அது எல்லாமே எல்லா டைரக்ஷன்லையுமே செதற ஆரம்பிச்சது.
அப்படி சிதற ஆரம்பிக்க போகும்போது அதில் மேஜராக என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் காம்போனன்ட்ஸ் தான் இருந்தது. இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் காம்போனன்ட்ஸ் தான் ஒன்னோட ஒன்று கொயால்ஸ் ஆகி ஒரு ஆப்ஜெக்ட்ஸை லேட்டர் ஸ்டேஜஸில் ஃபார்ம் ஆனிச்சு. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸும் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி இருக்கும்ல, அந்த கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி அடிப்படையாக வச்சு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண போகும்போது இனிஷியலாக ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸை ஃபார்ம் ஆனிச்சு. அப்படி ஃபஸ்ட்டு உருவானது தான் ஸ்டார்ஸ். ஓகேவா, ஸ்டார்ஸ் தான் யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செலஸ்டியல் ஆப்ஜெக்டாக நம்ம பிக் பேங் தியரியில் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்டார்ஸோடைய கல்மினேஷன் லார்ஜர் thousands and millions of ஸ்டார்ஸ் உடைய கலெக்ஷனை தான் நம்ம கேலக்சிஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு, கேலக்சிஸ் ஃபார்ம் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டாரும் தன்னுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோலார் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுச்சு. அந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ளார தான் லேட்டர் ஸ்டேஜஸில் பிளானட்ஸ் எல்லாம் டெவலப் ஆனிச்சு. பிளானட்ஸோட சேட்டலைட்ஸ்னு இப்படி யூனிவர்ஸோடைய எவல்யூஷன் கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியிலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஸ்டேஜஸ் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியிலேருந்து எவர் எக்ஸ்பேண்டிங் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் அட் அன் ஆக்சிலரேட்டட் வெலாசிட்டின்றது கரெக்ட். இதை வந்து ஜார்ஜ் லே மைத்தர்ன்றவர் இதை தியரிட்டிக்கலாக ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாரு. பட் லேட்டர் early 20th சென்ச்சுரியில் எட்வின் ஹபிள் தான் இதை நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலிமா இந்த பிக் பேங் தியரியை ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுலேருந்து பார்க்க போகும்போது இந்த யூனிவர்ஸு பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுலேருந்து எல்லா டைரக்ஷன்லேயுமே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பேன்ஷனுடைய அடிப்படையாக வச்சு தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸும் தனக்கேற்ற மாதிரி இவால்வ் ஆகிட்டு இருக்குன்றது தான் பிக் பேங் தியரியோடைய ஒரு முக்கியமான காம்போனன்ட். ஓகேவா? ஸோ இதில் இந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சடன் கூலிங் இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெடிப்பு நடந்துருச்சு. அந்த வெடிப்பு நடந்தது மூலிமா உள்ள இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே வெளியில எக்ஸ்பேண்ட் ஆகி எக்ஸ்போஸ் ஆகிருக்கும்ல, அதனால ஒரு சடன் கூலிங் நடந்திருக்கும். அந்த கூலிங் ஃபேஸஸை தான் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன். ஓகேவா, இதை சொல்லுவாங்க. அதில் அப்போ அந்த கூலிங் நடந்ததுக்கு அப்புறம் என்னென்ன கண்டிஷன்ஸில் ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் இருந்ததோ அது எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது ஃபர்தராக ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸும் இவால்வ் ஆகி ஸ்டார்ஸோ கேலக்சிஸோ பிளானட்ஸோ இப்படி என்டையர் யூனிவர்ஸும் டெவலப் ஆகிருக்குன்றது தான் இந்த பிக் பேங் தியரியோடைய அடிப்படை. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? விச் அமாங் தி ஃபாலோயிங், கொஸ்டின் நம்பர் 31, which among the following phenomena or factors are related to the evidence for the expansion of universe? ஸோ யூனிவர்ஸனுடைய ஆரிஜினேஷனை பற்றி போன கொஸ்டினில் பார்த்தோம். ஆரிஜினேஷனுக்கு அப்புறம் அது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றதையும் அந்த தியரியில் சொல்லியிருந்தாங்களா? அந்த எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அது எதெல்லாம் அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு எவிடன்ஸாக நம்ம எடுத்துக்கலான்றது தான் இந்த கேள்வி. என்னென்ன சொல்கிறாங்க? காஸ்மிக் ரேடியோவேவ் பேக்ரவுண்டு, ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா, காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டு, தென் ப்ளூ ஷிஃப்ட் ஃபினாமினா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி வருது. அப்போ கண்டிப்பாக நான் போன கொஷின் சொல்லும் போதே சொன்னேன், இனிஷியலாக அந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கூலிங் எஃபெக்டை ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டு தான். ஓகேவா? அடுத்தது இந்த ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினாவா ப்ளூ ஷிஃப்ட் ஃபினாமினாவா அப்படின்னா இதுல இருந்து இந்த ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா ப்ளூ ஷிஃப்ட் ஃபினாமினா என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் டாப்லர் எஃபெக்ட்ல நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் தன்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எமிட் ஆகக்கூடிய அல்லது அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட்டு ஒரு ஸ்பெக்ட்ரம் ரேஞ்சில் எந்த சைடு ஷிஃப்ட் ஆகுமோ அதை பொறுத்து அது நம்மளை நோக்கி வருதா அல்லது நம்மளை விட்டு விலகி போகுதா நமக்கு தெரியும். அப்போது ஒயிட் லைட் எடுத்துக்கிட்டோம்னா விப்ஜிஆர். ஓகேவா? விப்ஜிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தன்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அது அந்த லைட் வந்து ப்ளூ சைடு ஷிஃப்ட் ஆகும். தன்னை விட்டு விலகி போய்கிட்டே இருக்குதுன்னா ரெட் சைடு ஷிஃப்ட் ஆகும். அப்போ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றதுனுடைய மீனிங் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த யூனிவர்ஸு எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த மையப்புள்ளியிலிருந்து விலக்கி போய்கிட்டே இருக்கு. அப்போ விலகி போய்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு எந்த ஃபினாமினா அதுக்கு எவிடன்ஸாக இருந்திருக்கும்னா ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினாவும் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டும் இருக்கக்கூடிய காம்பினேஷனான ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் தன்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ப்ளூ ஷிஃப்ட் ஃபினாமினா.
ஆப்ஜெக்ட் தன்னை விட்டு விலகி போய்கிட்டே இருக்குதுன்னா அதை ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா. ஓகேவா? ஸோ இப்போ பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம், அந்த பெரு வெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸும் புதுசு புதுசாக டெவலப் ஆனுச்சு. டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இந்த என்டையர் யூனிவர்ஸுமே எக்ஸ்பேண்ட் ஆனுச்சுன்னு பார்த்தோம். அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு எது அடிப்படையாக இருக்குதுன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டார்ஸ் அல்லது கேலக்சிஸ் இந்த மாதிரி மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இருந்திருக்கும்ல, அப்போ அதில் இருந்து எமிட் ஆகக்கூடிய லைட்டு இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய லைட்டோடைய வேவ் லென்த்தை மெஷர் பண்ண போகும்போது அந்த பீரியடு அந்த பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக அதாவது பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுலேருந்து அந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆக அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேவ் லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த வேவ் லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னா இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஒவ்வொன்றும் அதனோட சைஸ் பெருசாக மாறலை, ஆனால் ஒவ்வொன்றும் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கு. அந்த விலகி போய்கிட்டே இருக்கிறத வச்சு தான் நம்ம வேவ் லென்த் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்டுன்னு சொல்கிறோம். அப்போ வேவ் லென்த் லாங்கர் வேவ் லென்த்தாக மாறுதுன்னா லாங்கர் வேவ் லென்த் எந்த கலர் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்க்கு அசோசியேட்டட்னா ரெட் கலருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினான்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போது ஏர்லி ஸ்டேஜஸில் இருந்திருக்கக்கூடிய, அதாவது பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் தன்னை விட்டு விலகி போகிறத அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினாவும் தான் ஒரு யூனிவர்ஸு பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுலேருந்து எவர் லாங்காக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ரெண்டு முக்கியமான எவிடன்சஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு ஆப்ஷன் சி 2 and 3 only. Then question number 32. With reference to space objects, consider the following. நம்ம ஸ்டார்ஸ் மாதிரி ஸ்டார்ஸோடைய டிஃப்ரெண்ட் எவல்யூஷனரி ஃபேஸஸில் இப்போ யூனிவர்ஸுக்குன்னு ஒரு எவல்யூஷன் இருக்குன்னா யூனிவர்ஸில் முதல்ல உருவாகி இருக்கக்கூடிய ஸ்டார்ஸுக்கும் ஒரு எவல்யூஷன் இருக்கும். அப்போ அந்த ஸ்டார்ஸோட எவல்யூஷன் அடிப்படையாக வச்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். Pulsars are highly magnetized, rapidly rotating neutron stars that emit beams of electromagnetic radiation. அப்போ pulsarsன்றது ஒரு rotating neutron stars சொல்றாங்க, that emit beams of electromagnetic radiation சொல்றாங்க. இது கரெக்டானா கரெக்ட். ஓகேவா? தென் அடுத்தது, supernova are clouds of gases and dust in space, often regions where stars are born. இப்போ பிக் பேங் தியரியில யூனிவர்ஸ் ஆரிஜின் ஆனது அடிப்படையாக பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டார்ஸும் தன்னுடைய பர்த்ல இருந்து டெத் வரைக்கும் இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டார்ஸுக்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குல்ல, அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் தி பர்த் ஆஃப் அ ஸ்டார் எப்படி ஹேப்பன் ஆகும்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸு, மற்ற இப்போ ஹைட்ரஜன் மாதிரியான ஆட்டம்ஸ், இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கொயால்ஸ் ஆகி ஸ்டார்ஸோடைய பர்த் நடக்கும். அப்படி அந்த நடக்கக்கூடிய அந்த காம்பனண்ட்டுக்கு பேர் சூப்பர்னோவான்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல. அது அப்படியே ராங். ஓகேவா? ஸோ சூப்பர்னோவா கிடையாது, இது எதுனா நெபுலாஸ். ஓகேவா? ஸோ நெபுலாஸ் ஆர் தி கிளவுட்ஸ் ஆஃப் கேசஸ் அண்ட் டஸ்ட் இன் தி ஸ்பேஸ் ஆஃபன் ரீஜன்ஸ் வேர் ஸ்டார்ஸ் ஆர் பார்ன். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? பிளாக் ஹோல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டென்ஸ் ரீஜன்ஸ் இன் தி ஸ்பேஸ் வேர் கிராவிட்டி இஸ் சோ ஸ்ட்ராங் தட் நத்திங் நாட் ஈவன் லைட் கேன் எஸ்கேப்னு சொல்றாங்க. கண்டிப்பா, ஏன்னா பிளாக் ஹோல்ஸை பத்தி நம்மளுக்கே காமன் சென்ஸ் தெரியும். ஸோ யூனிவர்ஸ்ல ஒரு ஸ்டார்ஸ் அதனுடைய எண்டு ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலா கன்வெர்ட் ஆகும். அப்படி பிளாக் ஹோலா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா தன்னுடைய இன்டென்ஸ் கிராவிடேஷனல் புல்லிங் எஃபெக்ட்னால தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் அட்ராக்ட் பண்ணிடும். அதனால தான் ஈவன் லைட், இப்போ ஒரு ஸ்டார் இருக்குதுன்னா அந்த ஸ்டார்ஸ்ல இருந்து எமிட் ஆகக்கூடிய லைட்டை வச்சு தான் இந்த இடத்துல ஸ்டார்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் ஒன்று அது லைட்டை எமிட் பண்ணணும், அல்லது லைட் போகக்கூடிய பாத்துல அது ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அப்போதான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறதோட ப்ரெசன்ஸே நமக்கு தெரியும். ஆனால் பிளாக் ஹோலோடைய ஒரு கிராவிடேஷனல் புல்லிங் எஃபெக்ட் என்ன பண்ணோம்னா ஈவன் லைட்டையே எஸ்கேப் ஆக விடாதுன்னு சொல்றாங்க. அப்போ லைட்டை வச்சு தான் நம்ம மேஜரா பிளாக் ஹோல்ஸோட பிரசன்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் லைட்டே அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாத பட்சத்துல பிளாக் ஹோலோடைய பிரசன்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? அப்போ நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நெபுலாஸ் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் ஈவென்ட்ஸ் மார்க்கிங் தி டெத் ஆஃப் மேசிவ் ஸ்டார்ஸ். அப்போ ஸ்டார்ஸோடைய பர்த்தை பத்தி பேசுறது நெபுலா, டெத்தை பத்தி பேசுறது சூப்பர்னோவா.
ஓகேவா? ஒரு ஸ்டார் பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்குன்னு ஒரு டெத் ஃபேஸ் இருக்குல்ல, அந்த டெத் ஃபேஸ்ல ஒன் ஆஃப் த காம்பனண்ட் தான் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரிலீசிங் இம்மன்ஸ் எனர்ஜி அண்ட் கிரியேட்டிங் நியூ எலிமெண்ட்ஸ். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன? ஹவு மெனி ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்னா ஒன்லி டூ, ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஸ்டார்ஸ் பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுல இருந்து ஒரு ஸ்டார்ஸ்ன்ற ஒரு முக்கியமான காம்போனன்ட் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆனுச்சுன்னா அதனுடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்றத படிப்படியா பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ அந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்ன்னு பார்த்தோமா, அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், டஸ்ட், மற்ற அசோசியேட்டட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்தந்த இண்டிவிஜுவல் காம்போனன்ட்டோடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் அடிப்படையாக வச்சு ஒன்னோட ஒன்று இணைஞ்சி ஸ்டார்ஸை உருவாக்கும். அப்படி அந்த உருவாக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸை தான் நம்ம ஸ்டெல்லார் நெபுலான்னு சொல்லுவோம். நெபுலானாலே என்னது? நெபுலானாலே கிளவுட்ஸ் ஆஃப் கேசஸ் அண்ட் டஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டெல்லார் நெபுலான்றது பர்த் ஆஃப் அ ஸ்டார்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ஸ்டாரை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஃபேஸ். அப்படி இது எல்லாமே இணைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? இப்போ சன் இஸ் இட் செல்ஃப் அ ஸ்டார். அப்போ சன்னுக்குள்ளார நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்றோம்? ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகி ஹீலியம் ஆட்டம்ஸை ஃபார்ம் பண்ணுது. அப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இதுக்குள்ளார இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாமே நியூக்ளியர் ஃபியூஷன் அடிப்படையாக வச்சு கோரை ஃபார்ம் பண்ணும். அந்த கோர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படிதான் ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டாராக நிறைய கிளவுட் பார்ட்டிகல்ஸ், நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், நிறைய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு பெரிய மேசிவ் சைஸ்டு ஸ்டாராகவும் ஃபார்ம் ஆகலாம், அல்லது ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டாராகவும் ஃபார்ம் ஆகலாம். அதனுடைய ஹைட்ரஜன் ஃபியூவலை பொறுத்து எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அதை அடிப்படையாக வச்சு ஒரு ஸ்டாரோடைய சைஸை டிட்டர்மைன் பண்ணலாம். இப்போ சன் எடுத்துக்கிட்டோம்னா சன் ஒரு ஸ்டார்ன்றது நமக்கு தெரியும். சன்னு வந்து ஒரு மேசிவ் சைஸ்டு ஸ்டாரா அல்லது ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டாரானா சன் வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டார் தான். அப்போ இந்த ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டார் அப்படின்றது அப்போ ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும். அது கண்டினியூஸாக யூனிவர்ஸோடைய ப்ரெசன்ஸ் இருக்கிற வரைக்குமே அதனோட லைஃப் டைம் இருக்குமானா கிடையாது. இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தோம்னா எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த எல்பிஜி சிலிண்டருக்குள்ளார எவ்வளோக்கு அந்த எல்பிஜி கேஸஸ் இருக்கோ அவ்வளோக்கு நம்ம அந்த ஃபியூவலாக யூஸ் பண்ணி நம்ம குக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட் ஒன் ஸ்டேஜில் அந்த ஃபியூவல் வந்து தீந்து போகும்ல, அந்த மாதிரி தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஹைட்ரஜன் ஒரு முக்கியமான ஃபியூவலாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஹைட்ரஜன் ஃபுல்லாமே கன்சியூம் பண்ணப்பட்டுருச்சுன்னா எப்போ அந்த ஹைட்ரஜன் ஃபுல்லாக கன்சியூம் பண்ணப்பட்டு முடியுதோ அந்த ஃபேஸ் தான் நம்ம டெத் ஃபேஸ் ஆஃப் அ ஸ்டார்னு நம்ம சொல்லுவோம். அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் எதுனா இந்த ரெட் ஜெயின் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ரெட் ஜெயின் ஃபேஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாரோடைய டெத்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இந்த ரெட் ஜெயின் ஃபேஸில் என்ன நடக்கும்னா உள்ள நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ உள்ள எக்ஸ்ப்ளோஷன், இப்போ பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனில் நடந்த மாதிரி உள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே இப்போ வெளியில எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ வெளியில கோருக்குள்ளார மட்டுமே நியூக்ளியர் ஃபியூஷன் மூலியமா அடக்கி வச்சிருக்கக்கூடிய ஹீட்டு இப்போ வெளியில வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனோட சைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுமா? அந்த சைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் நார்மல் சைஸ்லேருந்து பெரிய ஜெயின் சைஸாக மாறுறது. அதுதான் ரெட் ஜெயின் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். சைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றத அடிப்படையாக வச்சோம்னா டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா டெம்பரேச்சர் உள்ளுக்குள்ளா இருந்து வெளியில ரிலீஸ் ஆக போகும்போது டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு இருக்கும். டெம்பரேச்சர் குறைஞ்சி அது நார்மல் சைஸ்டு ஸ்டாரா இருந்தால் அது ரெட் ஜெயின் ஃபேஸா இருக்கும். ஒரு பெரிய சைஸ்டு ஸ்டாரா இருந்தால் அதை ரெட் சூப்பர் ஜெயின் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெட் ஜெயின் ஃபேஸ்ல இருந்து அடுத்தது என்ன ஆகும்னா கோர் இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டாரோடைய கோரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி தான் ஒவ்வொரு லேயரும் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ அடுத்த லேயர்ஸ் எல்லாமே இப்போ டிஸ்பர்ஸ் ஆகி டிஸ்இன்டெகிரேட் ஆகி போனதுக்கப்புறம் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய கோர் மட்டும் தனித்துவமாக நிற்கும். அந்த டிஸ்இன்டெகிரேட் ஆகக்கூடிய அனதர் ஃபேஸை தான் நம்ம பிளானேட்டரி நெபுலான்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டெல்லார் நெபுலான்றதும் கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸஸ் தான். பிளானேட்டரி நெபுலான்றதும் கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸஸ் தான். ஆனால் ஸ்டெல்லார் நெபுலாவில் எல்லாமே சென்டரை நோக்கி போய் அந்த ஸ்டாரை ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ இங்கே என்னன்னா சென்டர்ல இருந்து எல்லாமே வெளியில போய் அந்த ஸ்டார்ஸோடைய எண்ட் ஃபேஸ், அதாவது டெத் ஃபேஸுக்கு அடிப்படையாக இருக்கும். ஓகேவா? அதை தான் பிளானேட்டரி நெபுலா. அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதில் நடுவில் இருக்கக்கூடிய கோர் மட்டும் தனித்துவமாக இயங்கி தனியான ஒரு காம்பனண்ட்டாக
இந்த யூனிவர்ஸில் இருக்கும். அதுதான் ஒயிட் டுவார்ஃப்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒயிட் டுவார்ஃப் அப்படின்றது கடைசி ரெசிடியூலாக இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் ஆஃப் அ ஸ்டார். ஓகேவா, இது ஒரு ஆவரேஜ் சைஸ் ஸ்டாருக்கு இந்த லைஃப் சைக்கிளில் தான் நடக்கும். ஆனால் அதே ஒரு பிக் சைஸ்டு ஒரு மேசிவ் சைஸ்டு ஸ்டார் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெட் ஜெயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த டிஸ்பர்ஷன் அல்லது அந்த அந்த எக்ஸ்பான்ஷன் முடிவில் நார்மலாக ஒரு ஸ்மூத்தராக ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டாரில் நடக்கிற மாதிரி நடக்காது. அதில் ஏன்னா அதில் அவ்வளோ ஹெவியர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே உள்ள இன்டகிரேட் ஆகி தான் அந்த ஸ்டார்ஸை ஃபார்ம் பண்ணதுனால திரும்ப ரிலீஸ் ஆக போகும்போதும் அது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனோட ரிலீஸ் ஆகும். அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு பேர் தான் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்கிறோம். இப்போ சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனுடைய காம்பனண்ட் இதுதானே. இப்போ சூப்பர் நோவாஸ் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் ஈவெண்ட்ஸ் மார்க்கிங் தி டெத் ஆஃப் அ மேசிவ் ஸ்டார்ஸ் ரிலீசிங் இம்மன்ஸ் எனர்ஜி அண்ட் கிரியேட்டிங் நியூ எலிமெண்ட்ஸ். அப்போ இந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனோட ரிசல்டண்டா இங்கே ஒயிட் டுவார்ஃப் தனியாக வந்துச்சு. ஆனால் இங்கே சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனோட ரிசல்டண்டா நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகும். நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து ரொட்டேட்டிங் ஸ்டார்ஸாக இருக்கிற பட்சத்தில் அதை பல்சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பல்சார்ஸ் ஆர் ரொட்டேட்டிங் நியூட்ரான் ஸ்டார்ஸ் நம்ம சொல்லுவோம். அதுவே அந்த சூப்பர் நோவோட எக்ஸ்ப்ளோஷனா ஐதர் இட் குட் பி ரிசல்டட் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் அ நியூட்ரான் ஸ்டார் ஆர் அதில் இருக்கக்கூடிய இன்டென்ஸ் கிராவிடேஷனல் புல்லிங் எஃபெக்ட் ஒரு பிளாக் ஹோலையும் ஃபார்ம் ஆகலாம். அப்படி உருவாகிறதா இந்த பிளாக் ஹோல். அப்போ பிளாக் ஹோலுன்றது நியூட்ரான் ஸ்டார்ன்றதும் ஒயிட் டுவார்ஃப்ன்றதும் ஒரு ஸ்டாரோடைய எண்டு காம்பனண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ஸ்டாராக நம்ம எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை வச்சு தான் இந்த கேள்வி கேட்டிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 33. அரேஞ்ச் தி ஃபாலோயிங் லேயர்ஸ் ஆஃப் தி சன்ஸ் அட்மாஸ்பியர் இன் டிசெண்டிங் ஆர்டர். அப்போ சன்ஸ் அட்மாஸ்பியர் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரில் டிசெண்டிங் ஆர்டர்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எந்த லேயரில் இருக்கோ அதை வைக்கணும், லோவஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே இருக்கோ அதை கடைசியாக வைக்கணும். அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்கிறது இப்போ ஃபோட்டோஸ்பியர், கொரோனா, சோலார் ஃப்ளேர், குரோமோஸ்பியர் எல்லாமே டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் அ சன்னு. ஓகேவா, இதில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சோலார் எனர்ஜி ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த சோலார் ஃப்ளாஷில் தான் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கும். அதுக்கு அடுத்தது செகண்ட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவில் இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா குரோமோஸ்பியரில் இருக்கும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்பியருடைய டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ லாஜிக்கலி உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய கோரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், வெளியில் போக போக குறையுன்றது ஒரு ஜெனரல் காமன் அண்டர்ஸ்டாண்டிங். பட் சன்னில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கண்டினியூஸாக இருக்காது. சன்னில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கோருக்குள்ளார ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும், அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே ஃபோட்டோஸ்பியர் இருக்கும், அதில் குறைவான டெம்பரேச்சர் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குரோமோஸ்பியர்லேருந்து வெளியில் இருக்கக்கூடிய சோலார் ஃப்ளேர் வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் அதை அடிப்படையாக வச்சு தான் டெம்பரேச்சர் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் த ஸ்டார்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா, ஸோ அப்போ இது என்னன்னு பார்ப்போம். இப்போ சன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சன் இஸ் இட் செல்ஃப் ஸ்டார்னு நம்ம போன கொஸ்டினில் தானே டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ சன்னுக்குள்ளார நியூக்ளியர் ஃபியூஷனுடைய ரிசல்டண்ட்டாக கோர் ஃபார்ம் ஆகும். அந்த கோரில் தான் இருக்கிறதுலையே மேக்ஸிமம் ஹீட் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த கோருக்கு அடுத்த லேயரா, அப்போ அந்த கோர்ல இருந்து எமிட் ஆகக்கூடிய ஹீட் அண்ட் லைட்டை அடிப்படையாக வச்சு ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும்ல, அதுதான் ஃபோட்டோஸ்பியர். ஃபோட்டோ அப்படின்னா லைட்டு. ஓகேவா, லைட் அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய அனதர் லேயர் நெக்ஸ்ட் டு தி கோரில் தான் ஃபோட்டோஸ்பியர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அரௌண்ட் 6000 கெல்வின் தான் இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோன்னா லைட்ல இருந்து லைட் வந்து நம்மளுக்கு தெரியும் ஒயிட் லைட்டுக்குள்ளாரையே 7 கலர் இருக்கு. ஓகேவா, அப்போ அதனுடைய இன்டென்சிட்டி, அதனோட ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த்தை பொறுத்து அந்த லைட்டுமே தன்னுடைய ஸ்பெக்ட்ரம் ரேஞ்சஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸை எமிட் பண்ணும். அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸாக நமக்கு தெரியக்கூடிய லேயர்ஸ் தான் குரோமோஸ்பியர். குரோம்னா கலர், ஃபோட்டோஸ்பியருக்கு அடுத்தது குரோமோஸ்பியர். அப்போ குரோமோஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்பியரோட டெம்பரேச்சர் கூட இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொரோனா தான் நம்மளுடைய அவுட்டர் ரிங் ஆஃப் சன்னு நம்ம சொல்லுவோம். கொரோனாவில் இருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த சோலார் ஃப்ளார்ஸ் அல்லது அந்த சோலார் விண்ட்ஸோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் அ சன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் த சன். ஓகேவா, இப்போ இது எல்லாத்துலேயுமே இப்போ சன்னோடைய அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த சன்னோட அவுட்டர் சர்ஃபேஸில் இந்த சோலார் ஃப்ளார்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அதனுடைய எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல அதனோட டெம்பரேச்சர் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்க போகும்போது அந்த ரீஜன்ல இருந்து இந்த சோலார் ஃப்ளேர் எஸ்கேப் ஆகி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் கிரியேட் ஆகும். அந்த டார்க் ஸ்பாட்ஸுக்கு பேர் தான் சன் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அப்போ சன் ஸ்பாட்ஸ் அப்படின்றது சன்னோடைய அவுட்டர் சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய டார்க் கலர்டு ஸ்பாட்ஸை சன் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சில இடத்துல நார்மலாக இருக்கிறத விட மோர் பிரைட்டராக இருக்கும். அந்த பிரைட்டராக இருக்கக்கூடியதை வந்து பிளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சன்னோடைய அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸை பற்றி பேசுகிறோம். அப்போது இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சன்னோடைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸும் எதை அடிப்படையாக வச்சு ஃபார்ம் ஆயிருக்கு, அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எப்படி வேரி ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Question number 1. ஓகேவா? Consider the following statements regarding the Kuiper belt. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? Comets are mostly, cometsனா என்னது? வால் நட்சத்திரம். Comets are mostly made up of dust, ice particles and gases. இதுல ரொம்ப முக்கியமானது என்னது? ice particles and gases which are mainly originated in this belts. ஓகே, அப்போ நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல ஒவ்வொரு காம்பனண்ட்டும் எப்படி பிரசன்ட் ஆயிருக்கு, அதில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்றது நமக்கு ஒரு அடிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ காமெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியூப்பர் பெல்ட்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்றது இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், it is the outermost boundary of the solar system which contains a small solar system bodies and made mostly of ices ன்னு சொல்றாங்க. எஸ், கியூப்பர் பெல்ட்ன்றது சன்னுல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கும். அப்போ தொலைவில் இருக்கிறதுனால சன்னுடைய டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் அதை அஃபெக்ட் பண்ணும். மினிமமாக அஃபெக்ட் பண்ண போகும்போது ஆப்வியஸ்லி அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஐசி அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த காம்பனன்ட்ஸ்லாம் கரெக்ட், விச் கண்டெயின் ஸ்மால் சோலார் சிஸ்டம் பாடிஸ் அண்ட் மேட் மோஸ்ட்லி ஆஃப் ஐசஸ். பட் இதுல என்ன தப்புனா, இட் இஸ் தி அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரின்னு சொல்றாங்க. நோ, கியூப்பர் பெல்ட்ன்றது அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரி கிடையாது. ஒரு நம்ம சோலார் சிஸ்டத்தோட அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரி நம்ம கன்சிடர் பண்றது எதுனா ஊர்ட் கிளவுடுன்னு சொல்லுவாங்க. ஊர்ட் கிளவுடு தான் அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரி. அப்ப அந்த ஊர்ட் கிளவுட்ல இருந்தும் காமெட்ஸ் ஆரிஜினேட் ஆகி வரும், கியூப்பர் பெல்ட்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி வரும். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டான ஆன்சர்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி. ஓகேவா? இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா, ஸோ சன்னு சென்டர்ல இருக்கும். அந்த சன்னை சுத்தி நமக்கு தெரியும் மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, ஜூபிட்டர், சாட்டர்ன்னு சொல்லிட்டு 8 பிளானட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கியூப்பர் பெல்ட் இருக்கும். கியூப்பர் பெல்ட்டையும் கடந்ததுக்கு அப்புறம் ஊர்ட் கிளவுட் இருக்கும். இந்த ஊர்ட் கிளவுட் தான் அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரி ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஊர்ட் கிளவுடை தாண்டி மீதி இருக்கக்கூடிய எந்த ஆப்ஜெக்டும் சோலார் சிஸ்டத்துக்குள்ளார அல்லது சோலார் ஃபேமிலிக்குள்ளார வராது. அப்போ இந்த ஊர்ட் கிளவுட்ல இருந்தும் காமெட்ஸ் ஃபார்ம் ஆகி வரும், கியூப்பர் பெல்ட்ல இருந்தும் காமெட்ஸ் ஃபார்ம் ஆகி வரும். ஓகேவா? ஸோ இந்த டிஃபரன்சஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஸ்மாலர் பாடிஸ் ஆஃப் தி சோலார் சிஸ்டம். அதர் காம்பனன்ட்ஸை பற்றி கேட்குறாங்க. Asteroids are rocky objects having elliptical orbit around the sun. ஓகேவா? கிட்டத்தட்ட சன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். லையிங் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ஓகேவா? இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்றது மார்ஸுக்கும் ஜூபிட்டர்ஸ்க்கு இடைப்பட்டதில் இருக்குன்றாங்க. எஸ், தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், meteors that did not get completely burnt out and strikes the surface of the planet are called meteoroids ன்னு சொல்றாங்க. ஓகேவா? Meteors that did not get completely burnt out and strikes the surface of the planet are called meteoroid கிடையாது, meteorite. ஓகேவா? meteorite. ஓகேவா? அப்ப ஆஸ்ட்ராய்டு, மெட்டியோராய்டு, மெட்டியாரு, மெட்டியோரைட், இது எல்லாத்துக்குமே டிஃபரன்சஸ் தெரிஞ்சாதான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். மூணாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? காமெட்ஸ் ஹேவ் அன் எக்ஸென்ட்ரிக் ஆர்பிட்டல் பாத். எலிப்டிக்கல் ஆர்பிட் ரொம்ப எக்ஸ்டெண்டடா, அதாவது சன்னை சென்டரா வச்சு தான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் சன்னை எக்ஸாக்டா சென்டர்ல வச்சு இந்த காமெட்ஸ் ரிவால்வ் ஆகாது. ஏன்னா காமெட்ஸோட ஆரிஜினேஷன் நம்ம கியூப்பர் பெல்ட் ஊர்ட் கிளவுட்ல இருந்து பார்த்துருக்கோம். அப்போ அங்க இருந்து எக்ஸ்டெண்டடா ரொம்ப டீவியேட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டல் பாத்துல தான் காமெட்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ப்ரொடியூசஸ் டெய்ல் வென் மூவிங் டுவர்ட்ஸ் தி சன்னு சொல்றாங்க. ஆமா, ஏன்னா காமெட்ஸ் வந்து போன கொஸ்டின்லேயே பார்த்தோம் ஐசி பார்ட்டிகல்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால ஃபார்ம் ஆனிச்சு. அப்போ அது சன்னை நோக்கி வந்துகிட்டே இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸஸ் டஸ்ட் எல்லாமே வெளியில ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகிறது டெய்ல் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. ஓகேவா? அப்போ இந்த டிஃப்ரெண்டான சோலார் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ ஆஸ்டராய்ட்ஸ் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் 8 பிளானட் இருக்குன்னு தெரியும்.
அந்த 8 பிளானட்டையுமே ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸை இன்னர் பிளானட்ஸ் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்த 4 பிளானட்ஸை ஜோவியன் பிளானட்ஸ் ஆர் கேசியஸ் பிளானட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் ராக்கி பார்ட்டிகல்ஸ், அதாவது இர்ரெகுலர் ஷேப்டு ராக்கி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றா இணைஞ்சி அது ஒரு தனி ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அப்படி அதை சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த இர்ரெகுலர் ஷேப்டு ராக்கி ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம ஆஸ்டராய்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆஸ்டராய்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கிறத ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லுவாங்க. இஃப் சப்போஸ் அதில் இருக்கிற வரைக்கும் அந்த இர்ரெகுலர் ஷேப்டு ராக்கி ஆப்ஜெக்ட்ஸுக்கு பேர் ஆஸ்டராய்டு. ஒருவேளை அந்த ஆஸ்டராய்டு அதுல இருந்து விலகி தனியாக வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டியோராய்டு. ஓகேவா? ஸோ ஆஸ்டராய்டுன்றது அந்த அந்த பெல்ட்டுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் ஆஸ்டராய்டு, அதுல இருந்து விலகி தனியாக வந்துருச்சுன்னா மெட்டியோராய்டு. ஓகேவா? ROID. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த மெட்டியோராய்டு எந்த பிளானட்ஸோடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸாலையும் அஃபெக்ட் பண்ணப்படலாம். ஒருவேளை அந்த மெட்டியோராய்டு எர்த்தால அட்ராக்ட் பண்ணப்பட்டு எர்த்து சர்ஃபேஸை நோக்கி வந்துட்டு இருக்குதுன்னா எர்த்தோட அட்மாஸ்பியரை கடந்து தானே எர்த்தில் வந்து விழுவணும். அப்போ எர்த்தோட அட்மாஸ்பியரை கடந்து வரப்போகும்போது எர்த்தோட அட்மாஸ்பியரில் ஒரு முக்கியமான லேயர் இருக்கும், மீசோஸ்பியர்னு. அந்த மீசோஸ்பியரை கடந்து வரப்போகும்போது அதில் இருக்கக்கூடிய கேஸஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் கூட ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு பேர்ன் அவுட் ஆகிடும் மேஜரான. அப்படி பேர்ன் அவுட் ஆகக்கூடிய அந்த மெட்டியோராய்டை we can call it as மெட்டியார். ஓகேவா? அப்போ நம்மளுடைய எர்த்தோட அட்மாஸ்பியரு மெட்டியோரைடோடைய இம்பேக்ட்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ரோலையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே அங்கேயே பேர்ன் அவுட் ஆயிடுச்சுன்னா அது மெட்டியார். சம்டைம்ஸ் சில மெட்டியோராய்டு அல்லது மெட்டியார் வந்து ஃபுல்லாக பேர்ன் அவுட் ஆகாது. ஏன்னா அதனுடைய சைஸ் அண்ட் ஷேப் ரொம்ப ராஜராக இருக்க போகும்போது அது பார்ஷியலி பேர்ன் அவுட் ஆகி அட்மாஸ்பியரையும் கடந்து வந்து எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே வந்து ஸ்ட்ரைக் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டியோரைட். ஓகேவா? ஆஸ்டராய்டு, மெட்டியோராய்டு, மெட்டியார், மெட்டியோரைட். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டியோரைட் வரணும், ஏன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த பிளானட்ல வந்து விழுவ போகும்போது. ஓகேவா? அப்போ இதை 4மே எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகி வரும்? மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடைப்பட்டில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி வரும். பட் காமெட்ஸ் நம்ம எங்கேருந்து பார்த்தோம்? கியூப்பர் பெல்ட்ல இருந்து வரும், ஊர்ட்டு கிளவுட்ல இருந்து வரும். கியூப்பர் பெல்ட்ல இருந்து வரதை விட ஊர்ட்டு கிளவுட்ல இருந்து வரக்கூடிய காமெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் லார்ஜராகவும் லாங் டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கும். ஸோ அங்கே இருந்து வரதா இருந்தாலும் இது ஒரு ஆர்பிட்டல் பாத்தில் தான் ரிவால்வ் ஆகும். அதனால தான் எக்ஸென்ட்ரிக் ஆர்பிட்டல் பாத்துன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி ஒரு காமெட்டு சன்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதுக்குள்ளார இருக்கக்கூடிய கேசியஸ் காம்பனன்ட்ஸ் வெளியில் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகிறது தான் டெயில் ஃபார்மேஷன் சொல்கிறோம். அப்போ இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய டெயிலு எப்பயுமே இட் இண்டிகேட்ஸ் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் தி சன். ஏன்னா சன்னில் இருந்து சோலார் ஃபிளார்ஸ் வரப்போகும்போது அந்த சன்னுள்ள இருந்து வரக்கூடிய சோலார் ஃபிளார்ஸ் காமெட்ஸுக்கூடிய ஆப்போசிட் சைடில் தானே அந்த கேஸஸை ரிலீஸ் பண்ண வைக்கும். அப்போ இந்த இடத்துல எங்கே டெயில் ஃபார்மேஷன் பார்த்தீங்கனாலுமே அது சன்னுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த ஆர்பிட்டல் பாத்தில் இது ரிட்டர்ன் ஆகி போயிடுச்சுன்னா அகெயின் அந்த டீகேஸிங் சொல்லக்கூடிய அந்த கேஸ் ரிலீஸ் ஆகக்கூடிய காம்பனன்ட் திரும்ப நின்றுடும். எர்த்தை நோக்கி சன்னை நோக்கி வரப்போகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால அந்த வால் உருவாகும். அதனால தான் அது வால் நட்சத்திரம் அல்லது காமெட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பிளானட்ஸை தவிர்த்து இருக்கக்கூடிய அதர் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். இதை பற்றி தான் இந்த கேள்விகள் இருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரைட், இதில் என்ன சொல்கிறாங்க? விச் அமாங் தி ஃபாலோயிங் ஈஸ் ஆர் தி கிரைட்டீரியா செட் பை இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் டு டிஃபைன் அ பிளானட். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 2006 இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரோனாமிக்கல் யூனியனு ஒரு பிளானட், ஒரு சோலார் சிஸ்டத்தில் ஒரு பிளானட்டுன்ற ஒரு காம்பனண்ட்டை நம்ம எடுத்துக்கணும்னா பிளானட்டுக்குன்னு சில கிரைட்டீரியாஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த கிரைட்டீரியாஸை 3 கிரைட்டீரியாஸையும் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அதை பிளானட்டாக கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன கிரைட்டீரியாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் இந்த கேள்வி. இட் மஸ்ட் பி பிக் எனஃப் டு ஹாவ் இனஃப் கிராவிட்டி டு ஃபோர்ஸ் இட் இன் டு அ ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மாஸ் இருக்கணும். அந்த மாஸ் அடிப்படையாக வச்சு தான் அதனோட கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும்னா அதை ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்டு ஆப்ஜெக்டாக மாற்றுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணுன்றாங்க. அது ஒரு முக்கியமான கண்டிஷன். எஸ், இந்த கண்டிஷன் கரெக்ட். செகண்ட் கண்டிஷன் இஸ் இட் மஸ்ட் பி பிக் எனஃப் தட் its gravity cleared away other objects of a similar size near its orbit around the sun.
ஏன்னா ஒவ்வொரு பிளானட்டும் சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு தன்னோட கிராவிட்டி அடிப்படையாக வச்சு அது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப். ஏன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் எப்படி ஃபார்ம் ஆகும்னா எந்த ஒரு இர்ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்டும் கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்க போகும்போது அது ஒரு ஸ்பியராக மாறிடும் ஆஃப்டர் ப்ரொலாங்டு இயர். ஓகேவா? அப்படி ஸ்பியராக மாறினதுக்கு அப்புறம் அது சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்க போகும்போது அந்த ஆர்பிட்டல் பார்த்து தனக்காக தானே ஒரு இண்டிவிஜுவல் ஆர்பிட்டல் பார்த்து கிரியேட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணுன்றாங்க. அதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இட் மஸ்ட் ஆர்பிட் அரவுண்ட் தி சன். சாரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இட் மஸ்ட் பி பிக் எனஃப் தட் இட்ஸ் கிராவிட்டி கிளியர்ட் அவே எனி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அ சிமிலர் சைஸ் நியர் இட்ஸ் ஆர்பிட் அரவுண்ட் தி சன். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? இட் மஸ்ட் ஆர்பிட் அரவுண்ட் தி சன் அண்ட் இட் ஷுட் ஹேவ் அ சேட்டலைட் டு ஆர்பிட் அரவுண்ட் தம். இதுதான், அதாவது இது ரெண்டும் ஓகே. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? அது சன்னை சுற்றி ஆர்பிட் ஆகி வரணுன்றது கண்டிஷன் ஓகே. அதை சுற்றியும் ஒரு சேட்டலைட் கண்டிப்பாக ஆர்பிட் ஆகணுன்றாங்க. அப்படி பார்த்தா நம்மளோட சோலார் சிஸ்டத்திலேயே 2 பிளானட்டுக்கு நேச்சுரல் சேட்டலைட்டே கிடையாது. மெர்க்குரி அண்ட் வீனஸ். சன்னுக்கு க்ளோஸராக இருக்கக்கூடிய மெர்க்குரி அண்ட் வீனஸ்க்கு கிடையாது. அப்போ அதை பிளானட்டாகவே கன்சிடர் பண்ணியிருக்க முடியாது இல்லை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஷுட் ஹேவ் அ சேட்டலைட்ன்றது தப்பு. ஓகேவா? அப்போ இந்த 2 கிரைட்டீரியா ப்ளஸ் வந்துட்டு மூணாவது கிரைட்டீரியாவா அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பு சிமிலர் சைஸ் இருக்கணும். அதனுடைய ஆர்பிட்டல் பாத்தில், ஓகேவா, அதனோட ஆர்பிட்டல் பாத்தில் எந்த ஆப்ஜெக்டையும் இதை அலோவ் பண்ணவும் கூடாது. சன்னுடைய கிராவிட்டியை தாண்டி வேற எந்த ஒரு ஆப்ஜெக்டாலையும் இதை அட்ராக்ட் பண்ணவும் கூடாது. அந்த அந்த அடிப்படையாக வச்சு தான் ப்ளூட்டோவை பிளானட்ன்ற கேட்டகரியிலேருந்து டிட்டாச் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ இதை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போ ஆன்சர் என்னது? ஒன்லி 2. ஓகேவா? ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 2006க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 9 பிளானட்ஸ்னு வச்சுருந்தோம். 9வது பிளானட்டாக ப்ளூட்டோவையும் கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஆனால் ப்ளூட்டோ வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியுமே ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. அது ஸ்பெரிக்கல் ஷேப்லேயும் இருக்குது, அது தனிப்பட்ட ஆர்பிட்டல் பாத்துலையும் இருக்குது. தனிப்பட்ட ஆர்பிட்டல் பார்த்தா இருக்கிறது மட்டும் பத்தாது, அது ஒரு பிளானட்டோடைய ஆர்பிட்டல் பாத்துக்குள்ளார இன்ட்ரூட் ஆகக்கூடாது. இன்ட்ரூட் ஆகக்கூடாதுன்னா அது ஒரு பிளானட்டோடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷன்னால அதனுடைய பாத்துல இருந்து டீவியேட் ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ப்ளூட்டோ இங்கே ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் இது எந்த பிளானட்டோடைய ஆர்பிட்டுக்குள்ளார இன்ட்ரூட் ஆகலை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா சன்னோடைய கிராவிடேஷன் அடிப்படையாக வச்சு மட்டும்தான் இந்த பிளானட் சுற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வரப்போகும்போது இட் என்டர்ஸ் இன்டு தி ரீஜன் ஆஃப் நெப்டியூன்ஸ் ஆர்பிட். அப்போ இந்த பர்டிகுலர் ரீஜனை பொறுத்த வரைக்கும் நெப்டியூனோடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷனுக்குள்ளாரையும் ப்ளூட்டோ உடன்படுறதுனால ப்ளூட்டோவை தனி பிளானட்டாக கன்சிடர் பண்ணக்கூடிய தகுதி அது இழக்குது. ஸோ 2006 இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியனுடைய கிரைட்டீரியாவை வச்சு பார்க்க போகும்போது ப்ளூட்டோ இஸ் நவ் டிஸ்ரிகார்டட் ஆஸ் அ பிளானட். அப்போ 9 பிளானட்டாக இருந்தது இப்போ எத்தனை தான் இருக்குது? 8 பிளானட்டாக மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ப்ளூட்டோவை இப்போ எந்த கேட்டகரியில் வச்சுட்டாங்கன்னா டுவார்ஃப் பிளானட் அல்லது குள்ளக்கோள்கள் என்ற கேட்டகரியில் வச்சுட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி பிளானட்ஸ் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். எப்பயுமே கரெக்டாக இன்கரெக்டான்றதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். இதில் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. த இன்னர் பிளானட்ஸ் ஆர் ஸ்மாலர் பட் டென்சர் தேன் தி அவுட்டர் பிளானட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 பிளானட்ஸையுமே ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸை இன்னர் பிளானட்ஸ்னு சொல்லுவோம், அடுத்த 4 பிளானட்ஸ் அவுட்டர் பிளானட்ஸ்னு சொல்லுவோம். இன்னர் பிளானட்ஸ் ஆர் ஸ்மாலர், எஸ் ஸ்மாலர் இன் சைஸ் பட் டென்சர், டென்சராகவும் இருக்கும், அது ஸ்மாலராக இருக்கிறது டென்சராகவும் இருக்கும். அந்த அவுட்டர் பிளானட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், மெர்க்குரி பீயிங் தி க்ளோசஸ்ட் பிளானட் டு தி சன். எஸ், மெர்க்குரி தான் இருக்கிறதுலே சன்னுக்கு பக்கத்தில் இருக்க பிளானட் அண்ட் ஹேஸ் தி லீஸ்ட் ரொட்டேஷனல் பீரியடுன்றாங்க. இந்த இடத்துல கரெக்டா தப்பா? இந்த இடத்துல மெர்க்குரி வந்து சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதனுடைய ரெவல்யூஷனரி பீரியட் தான் கம்மியாக இருக்குமே தவிர அதனோட ரொட்டேஷனல் பீரியட் கம்மியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல லீஸ்ட் ரொட்டேஷனல் பீரியடை வச்சிருக்கக்கூடிய பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜூபிட்டர், மெர்க்குரி கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ராங். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? வீனஸ் இஸ் தி ஹாட்டஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட் பிளானட் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். லாஜிக்கலா எந்த பிளானட்டு சன்னுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கோ அதுதானே ஹாட்டஸ்டாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் அப்படி பார்த்தா மெர்க்குரி தான் இருக்கலே ஹாட்டஸ்ட் பிளானட்டாக இருக்கணும். மெர்க்குரிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய வீனஸ் தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே ஹாட்டஸ்ட் பிளானட். அப்போ அது வந்து என்ன வருதுன்னா
சன்னுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொல்லுவோம். இன்கமிங் சோலார் ரேடியேஷனை அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொல்லுவோம். அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை வச்சு மட்டும் ஒரு பிளானட்டோடைய டெம்பரேச்சர் டிசைட் பண்ணப்படுறது கிடையாது. அந்த பிளானட்ல வந்து அந்த ரேஸ் பட்டு திரும்ப ரீரேடியேஷன் சொல்லுவாங்க, டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். அந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை ட்ராப் பண்ணக்கூடிய கேசஸ் இன் தி அட்மாஸ்பியரை கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஒரு பிளானட்டோடைய டெம்பரேச்சர் டிசைட் பண்றது இன்கமிங் சோலார் ரேடியேஷன் கிடையாது, அந்த ரீரேடியேட் ஆகக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை ஹோல்ட் பண்ணக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேசஸ் அடிப்படையாக வச்சு தான் ஒரு பிளானட்டோடைய டெம்பரேச்சர் டிசைட் பண்ணப்படுது. அப்படி அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேசஸ் எதுனா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ வீனஸோடைய அட்மாஸ்பியர்ல அரௌண்ட் 98% வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட சன்னுல இருந்து அது ரிசீவ் பண்ணக்கூடிய எல்லா ஹீட்டையும் அது ட்ராப் பண்ணிக்கும். அந்த காரணத்தினால தான் மெர்க்குரியை விட வீனஸ் ஹார்டஸ்ட் பிளானட்னு சொல்றோம். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? Ganymede, the largest satellite of our solar system, is the satellite of Jupiter. ஓகேவா? ஜூபிட்டரோடைய லார்ஜஸ்ட் சேட்டலைட்டா இருக்கக்கூடிய கன்னிமேட் தான் நம்மளுடைய என்டையர் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நேச்சுரல் சைட்ஸ்லேயே இருக்கிறதுலே மிகப்பெரியது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னது? ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னர் பிளானட்ஸ் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸ்க்கான டிஃபரன்சஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், இது எல்லாத்தோடைய சைஸும் பாருங்க ஸ்மாலராக இருக்கும், டென்சராக இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 4 பிளானட்ஸ் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன், ப்ளூட்டோ பிளானட் கிடையாது. இந்த 4யுமே ஜோவியன் பிளானட்ஸ் ஆர் கேசியஸ் பிளானட்ஸ் ஆர் அவுட்டர் பிளானட்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ இது ரெண்டையுமே பிரிக்கக்கூடியதான் நம்மளுது என்னது? ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இந்த 4 பிளானட்டும் ஏன் ஸ்மாலரா இருக்குன்னா, இப்போ சன்னுக்கு மிக பக்கத்துல இருக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சன்னுல இருந்து எமிட் ஆகக்கூடிய சோலார் ஃபிளார்ஸ் அல்லது சோலார் விண்ட்ஸ் நம்ம சொன்னோமா, அந்த சோலார் விண்ட்ஸோட இம்பாக்ட் இங்க இருக்கக்கூடிய பிளானட்ஸ் மேல ஹெவியரா இருக்கும். அப்ப அதனால ஒவ்வொரு பிளானட்டும் எவல்யூஷன் ஆஃப் தி சோலார் சிஸ்டத்துல ஒவ்வொரு பிளானட்டும் உருவாக போகும்போது சோலார் ஃபிளார்ஸோடைய இம்பாக்ட்ல இருந்து எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்னால எஸ்கேப் ஆக முடியுதோ அது மட்டும்தான் அந்த பிளானட்ல ஃபார்ம் ஆக முடிஞ்சுது. அப்படின்னா கிட்டத்தட்ட சாலிட் ஹெவியர் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கிறது மட்டும்தான் அந்த சோலார் ஃபிளார்ஸோட இம்பாக்ட்ஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். லைட்டரா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஈஸியா அந்த சோலார் ஃபிளார்ஸோட இம்பாக்ட்னால எஸ்கேப் ஆயிடும். ஸோ அதனால தான் இங்க இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எல்லாமே ஸ்மாலராகவும் டென்சராகவும் ஹெவியராகவும் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பிளானட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சன்னுடைய டிஸ்டன்ஸ்ல இருந்து லார்ஜர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால இந்த பிளானட்ஸோடைய ஃபார்மேஷன்ல சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்ல, மேஜரா கேசியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு காம்பனண்டா இருக்கும். அப்ப கேசியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டென்சிட்டி குறைவா இருக்கும், அதே சமயத்துல சன்னை விட்டு ரொம்ப தூரமும் இருக்கிறதுனால லார்ஜர் நம்பர் ஆஃப் கேசஸ் காம்பனன்ட்ஸ்லாம் சேர்ந்து இதனோட சைஸை பெருசாக்கி இருக்கும். சைஸா பெருசா இருக்குமே தவிர டென்சிட்டி வைஸ் இன்னர் பிளானட்ஸோட இது குறைவா இருக்கும். ஏன்னா இது சோலார் இம்பாக்ட்ஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ஸோ அதனாலதான் இதை 4யுமே நம்ம கேசியஸ் பிளானட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி சோலார் ஃபிளார்ஸோட இம்பாக்ட் அடிப்படையா வச்சுதான் இன்னர் பிளானட்ஸும் அவுட்டர் பிளானட்ஸும் என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸை தனக்குள்ளார வச்சிருக்கணும், தன்னோட சைஸ் அண்ட் ஷேப், தென் அதனோட டென்சிட்டி, இது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணப்படுது. அதுலயும் பாத்தீங்கன்னா சன்னுக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்க போகும்போது அதனோட கிராவிடேஷனல் இம்பாக்டும் ஹெவியா இருக்கும்ல, சோலார் ஃபிளார்ஸ் இம்பாக்ட் மாதிரி கிராவிடேஷனல் இம்பாக்டும் ஹெவியா இருக்கணும்ல. அப்ப அந்த கிராவிடேஷனல் இம்பாக்ட் சன்னு மெர்க்குரி வீனஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சன்னுக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த மெர்க்குரி அண்ட் வீனஸால தன்னுக்கு தானே தன்னோட கிராவிடேஷனை மட்டும் அடிப்படையா வச்சு ஒரு நேச்சுரல் சேட்டலைட்டை தன்னை சுத்தி வச்சுக்க முடியல. ஏன்னா மெர்க்குரியை சுத்தி ஒரு நேச்சுரல் சேட்டலைட் சுத்தணும்னு நினைச்சாலும் மெர்க்குரிய கிராவிட்டியை விட சன்னோடைய கிராவிட்டினால அது ஈஸிலி அட்ராக்ட் பண்ணப்பட்டுரும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் 2 பிளானட்ஸ் மெர்க்குரி அண்ட் வீனஸ்க்கு நேச்சுரல் சேட்டலைட்ஸே கிடையாது. எர்த்துக்கு 1 இருக்கு, மார்ஸுக்கு 2 இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகரிக்க என்ன ஆகும்? நேச்சுரல் சேட்டலைட்ஸோடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ஓகேவா? ஸோ அதனாலதான் இப்போ பிரசண்டா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கக்கூடிய பிளானட் எதுன்னு கேட்டீங்கன்னா சாட்டர்ன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இன்னர் பிளானட்ஸ் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். இதை பார்த்துக்கணும். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 5. Which among the following dwarf planets of our solar system
or dwarf planets, குள்ளக்கோள்கள், dwarf planets of our solar system are present in the region between Neptune and Kuiper belt. Neptune and Kuiper beltக்கு நடுவுல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்னது, இது எல்லாமே dwarf planets தான். இதுல ப்ளூட்டோ, எரிஸ், ஹவுமியா அண்ட் மேக் இந்த நாலுமே நெப்டியூனுக்கும் ப்ளூட்டோவுக்கும் நெப்டியூனுக்கும் கியூப்பர் பெல்ட்டுக்கு நடுவில் இருக்கு. இந்த சீரஸ் இருக்குல்ல, இந்த டுவார்ஃப் பிளானட் வந்து ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ மொத்தம் 8 பிளானட்டு, 5 டுவார்ஃப் பிளானட். இந்த 5 டுவார்ஃப் பிளானட்ல சீரஸ் மட்டும் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருக்கு, மீதி நாலுமே கியூப்பர் பெல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஓகேவா? அதனோட பிரசன்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கு பாருங்க சீரஸ். ஏன்னா பிளானட்னா 3 கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அந்த 3 கிரைட்டீரியாவில் 3வது கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா அதை டுவார்ஃப் பிளானட்டாக கன்சிடர் பண்ணிடலாம். அப்படி சீரஸ் வந்து இங்கே ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் இருக்கு. ப்ளூட்டோ, ஹவுமியா, மேக், ஏரிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெப்டியூனுக்கும் கியூப்பர் பெல்ட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும். ஓகேவா? கியூப்பர் பெல்ட்டையும் தாண்டி ஊர்ட் கிளவுட் இருக்கும். ஊர்ட் கிளவுட் தான் நம்ம என்ன பார்த்தோம், அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரி ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். இப்படி தான் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸும் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? தென் question number 56. Consider the following statements regarding annular solar eclipse. சூரியனை சந்திரன் மறைக்கிறது தான் solar eclipse. ஓகேவா? It occurs when earth is positioned between sun and moon. Earth is positioned between sun and moon ன்னு சொல்றாங்க. ஓகேவா? சன்னை 3 மறைச்சாதான் அது சோலார் எக்லிப்ஸ். நடுவில் எர்த் இருக்க போகும்போது அது எப்படி சோலார் எக்லிப்ஸாக இருக்கும்? அப்போ இந்த பொசிஷனே தப்பு. ஓகேவா? இந்த டைமில் என்ன நடக்கும்னா லூனார் எக்லிப்ஸ் நடக்கும். அப்போ சோலார் எக்லிப்ஸ் எப்போ நடக்கும்? சன்னு 3 எர்த் இருக்க போகும்போது சோலார் எக்லிப்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. வேர் தி மூன் இஸ் அட் இட்ஸ் ஃபார்தஸ்ட் பொசிஷன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அது சோலார் எக்லிப்ஸ்னாலே இந்த பொசிஷன் தப்பு. அப்போ அது ஆனுலர் சோலார் எக்லிப்ஸாக இருந்தாலும் சரி, டோட்டல் சோலார் எக்லிப்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பொசிஷன் படி அது சோலார் எக்லிப்ஸே கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், a phenomena called a ring of fire where a small ring like silver of light is seen from the sun's disk is associated with this eclipse ன்றாங்க. அப்போ சூரியனை கம்ப்ளீட்டா மறைக்கப்பட்டுட்டா அது டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். சூரியனை கம்ப்ளீட்டா மறைக்காம சூரியனை முக்காவாசி மறைச்சிட்டு சூரியனோட அவுட்டர் ரிங் மட்டும் இருக்குல்ல, அது மட்டும் ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் ஒரு ரிங் மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ். அதுதான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. அப்போ ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். முதல்ல சோலார் எக்லிப்ஸ்னாலே சன்னு, மூணு, எர்த்து, இது 3 ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். ஓகேவா? இதில் சன்னுக்கும் மூணுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு லார்ஜராகவும் அப்ராக்சிமேட்லி மூன் வந்து க்ளோசர் டு எர்த், மூன் க்ளோசராக இருக்கிற பொசிஷன் என்னன்னு சொல்லுவோம்? பெரிஜின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இப்போ சன்னில் இருந்து வரக்கூடிய லைட்டை மூன் தடுத்து நிறுத்தி சன்னை பிளாக் பண்ணுறது தான் சோலார் எக்லிப்ஸ். அப்போ சன்னோடைய லைட்டை எர்த்து மேலே படவிடாம ஒரு 3 ஸ்ட்ரெயிட் லைன் பொசிஷனில் நிற்க போகும்போது டோட்டலாக சன்னோடைய லைட்டையே கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டா அது டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். ஓகேவா? ஸோ சோலார் எக்லிப்ஸ் எப்பயுமே எப்போ நடக்கும்னா நியூ மூன் டே அப்போ நடக்கும். ஏன்னா நியூ மூன் டேனா என்னது? அமாவாசை. அமாவாசை அப்போ தான் நிலா தெரியாது, நிலாவுடைய ஆப்போசிட் சைடு டார்க்கர் சைடு வந்து சூரியனை மறைச்சி நம்மளுக்கு எக்லிப்ஸை உருவாக்கும். ஓகேவா? இது ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ்னா இந்த பொசிஷன் கொஞ்சம் தள்ளி இருக்கும். எவ்வளோக்கு மூணு எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கோ அவ்வளோக்கு சன்லைட்டை அது ஈஸியாக பிளாக் பண்ண முடியும். ஏன்னா மூணால சன்னை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ண முடியாது, ஏன்னா மூணோட சைஸ் சின்னது. அப்போ மூணு எவ்வளோக்கு எர்த்துக்கு க்ளோஸராக இருக்கோ இந்த கையை எவ்வளோக்கு என் கண்ணு பக்கத்தில் வருதோ அவ்வளோக்கு இந்த லைட்டை பிளாக் பண்ண முடியும். ஈவன் தான் அந்த லைட்டை விட என்னோட கை கம்மியாக சைஸ் சின்னதாக இருந்தாலும் அந்த லாஜிக் தான். அப்போ மூன் வந்து எர்த்தை விட்டு கொஞ்சம் ஃபார்தராக போனால் கம்ப்ளீட் லைட்டை பிளாக் பண்ண முடியாது. கம்ப்ளீட் லைட்டை பிளாக் பண்ண முடியாமல் அவுட்டர் லைட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ். இதை தான் ரிங் ஆஃப் ஃபயர்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும்.
இங்கே ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் கொஞ்சம் கீழே டீவியேட் ஆகிடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ண முடியாது, ஒரு ஹாஃபை மட்டும் தான் பிளாக் பண்ண முடியும், அதுதான் பார்ஷியல் எக்லிப்ஸ். ஸோ இப்படி 3 விதமாக சோலார் எக்லிப்ஸ் இருக்குது. ஓகேவா, அதுதான் இந்த கொஸ்டினில் ஆனுலர் சோலார் எக்லிப்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Consider the following statements regarding different phases of moon. Blood moon is a phenomena occurs during the total lunar eclipse. Total solar eclipse போன தடவை கேட்டிருந்தாங்க, இப்போ total lunar eclipse. அப்போ lunar eclipseனா என்னது? முழு சந்திரனை எர்த்தோடைய ஷேடோ பிளாக் பண்ணி மூனோடைய லைட்டை தடுத்து நிறுத்தினா அதுதான் lunar eclipse, சந்திர கிரகணம் நம்ம சொல்லுவோம். blood moon அப்படின்னா என்ன, அது எப்போ நடக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் அப்போ தான் பிளட் மூன் நடக்கும், அது என்னன்றதை பார்ப்போம். ப்ளூ மூன் இஸ் அ ஃபினாமினா அக்கர்ஸ் டியூரிங் தி ஃபுல் மூன் டே. ஓகேவா, சோலார் எக்லிப்ஸ் நியூ மூன் டேல நடக்கும், லூனார் எக்லிப்ஸ் ஃபுல் மூன் டேல நடக்கும். அப்போ லூனார் எக்லிப்ஸ் நடக்கணும்னா என்ன பொசிஷனு? சன்னு, எர்த்து, மூணு. அப்போ இந்த எர்த்தோடைய ஷேடோ மூணுக்கு மேலே பட்டு மூணை பிளாக் பண்ணால் அதுதான் லூனார் எக்லிப்ஸ். இது எப்போ நடக்கும்? ஃபுல் மூன் டே அப்போ. சோலார் எக்லிப்ஸ் எப்போ நடக்கும்? நியூ மூன் டே அப்போ. ப்ளூ மூன் இஸ் அ ஃபினாமினா அக்கர்ஸ் டியூரிங் தி ஃபுல் மூன் டே வேர் தி எர்த்ஸ் அட்மாஸ்பியர் ஸ்கேட்டர் அவுட் மோஸ்ட் ஆஃப் தி ரெட் லைட் ஃப்ரம் தி சன். நோ, இந்த மாதிரி ப்ளூ லைட்டை ஸ்கேட்டர் பண்ணி ரெட் லைட் மட்டும் மூன்ல இருந்து தெரிஞ்சா அது பிளட் மூனு. ஆனால் அதுக்காக ரெட் லைட்டை ஸ்கேட்டர் அவுட் பண்ணி ப்ளூ மூன் மட்டும் தெரிஞ்சா அது ப்ளூ மூனானா கேட்டால் கிடையாது. ப்ளூ மூணுன்றது கலர் அடிப்படையாக வச்சு கிடையாது. மூனோடைய ரெவல்யூஷனரி சைக்கிள் 28 days நம்ம சொல்லுவோம். மூன் வந்து எர்த்தை சுற்றி வரப்போகும்போது அதில் ஒரே மாசத்துல 2 பௌர்ணமி, அதாவது 2 ஃபுல் மூன் டே வந்துச்சுன்னா அந்த செகண்ட் ஃபுல் மூன் டேவை ப்ளூ மூன் டேன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதனால ப்ளூ மூணுன்றது அந்த ஃபினாமினா, அந்த 2வது ஃபுல் மூன் டே வித்தின் அ மந்த்தை தான் ப்ளூ மூணுன்னு சொல்லுவோமே தவிர கலரை வச்சு சொல்றது கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் என்ன? 1 only. ஓகேவா, அப்போ இந்த பிளட் மூன்னா என்னன்னு பார்ப்போம். ரைட், இப்போ பிளட் மூணுனா அதாவது லூனார் எக்லிப்ஸ் எப்போ நடக்கும்? சன்னு, எர்த்து, மூனோட பொசிஷன்ல இருக்கும். ஓகேவா, இப்போ சன்னோடைய லைட்டை ரைட் எர்த்து பிளாக் பண்ணி மூணு மேல படவிடாம இருக்கிற பட்சத்தில் இப்போ எர்த்து க்ளோசர் டு சன்னா இருந்து மூணு அவே ஃப்ரம் தி எர்த்தா இருந்ததுன்னா சன்லைட் ஈஸியாக மூணு மேலே பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். இப்படி தான் நார்மலாக நடக்கும். கரெக்டாக? அப்போ அதனால தான் நம்ம வந்து முழு நிலவை பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த லூனார் எக்லிப்ஸ் அப்போ சன்னோடைய எர்த்தோட அட்மாஸ்பியர் இருக்குல்ல, எர்த்தோட அட்மாஸ்பியர்ல வி நோ தட் எர்த்தோட அட்மாஸ்பியர்ல நம்மளோட கேஸஸ் ஏகப்பட்டது இருக்கு, அதோட சேர்த்து வாட்டர் வேப்பரோட பிரசன்ஸ் இருக்கு. அப்போ வாட்டர் வேப்பரோட பிரசன்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் வேப்பரை கடந்து வரப்போகும்போது சன்லைட் வந்து ஸ்கேட்டர் அவுட் ஆகும். அப்படி அந்த ஸ்கேட்டர் அவுட் ஆகிறதுல வேவ் லென்த் கம்மியாக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் எல்லாமே ஈஸிலி ஸ்கேட்டர் அவுட் ஆகிடும். அந்த ஸ்கேட்டர் அவுட் ஆகிறதுனால தான் வானம் நம்மளுக்கு ப்ளூ கலரில் தெரியுது, கடலும் வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் தெரியுது, ஸ்கேட்டரிங் ஆஃப் த லைட்னால, ப்ளூ லைட்னால. அப்போது ப்ளூ லைட்லாம் ஸ்கேட்டர் அவுட் ஆகி லாங்கர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ரெட் லைட் மட்டும் போய் மூணுக்கு மேலே பட்டு, ஏன்னா மூணு வந்து ஒரிஜினல் லைட் கிடையாது, அந்த ரெட் லைட் பட்டு அந்த ரெட் கலர் மூணு ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் பிளட் மூணுன்னு சொல்கிறோம். ரெட் கலர் லைட் இருக்கக்கூடிய பிளட் மூணுன்னு சொல்கிறோம். அப்போ பிளட் மூணுன்றது ஸ்கேட்டரிங் அவுட் ஆஃப் ப்ளூ லைட்டோடைய ரிசல்டன்ட்னால ரெட் கலரில் மூணு தெரிஞ்சிச்சுன்னா அது பிளட் மூணு. ப்ளூ மூணுன்னா ஒரே மந்தில் 2வது ஃபுல் மூன் டே வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ப்ளூ மூன். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Question number 58. Consider the following statements regarding rotation of the earth. The rotating axis of the earth makes an angle of 23.5 degree. நம்மளுக்கே தெரியும் எர்த்து நேராக நின்று சுத்துறது கிடையாது. எர்த்தோடைய ரொட்டேட்டிங் ஆக்சிஸ் இஸ் tilted by 23.5 டிகிரின்னு தெரியும். ஆனால் கொஸ்டின் என்ன அதுவா? ரொட்டேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் தி எர்த் மேக்ஸ் an angle of 23.5 degree with its orbital plane tilted by 23.5 degree, but orbital plane ஓட எந்த ஆங்கிள் இருக்குதுன்னா 66.5 degree, 23.5 degree கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்,
the circle of illumination which divides the day and night on the earth. Circle of illumination na எர்த்துக்கு மேல எந்த பர்டிகுலர் லைனு எக்ஸாக்டா ஒரு ஹாஃப் ஆஃப் த எர்த்தை டேவாகவும் ஒரு ஹாஃப் ஆஃப் த எர்த்தை நைட்டாகவும் பிரிக்குதோ அதை தான் நம்ம சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன் சொல்லுவோம். இது என்ன சொல்றாங்க? டிவைட்ஸ் தி டே அண்ட் நைட் ஆன் தி எர்த் கோயின்சைட்ஸ் வித் தி ரொட்டேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் தி எர்த். அப்படின்னா எர்த்து வந்து டில்ட் ஆகாம இருந்திருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பட் நமக்கு தான் தெரியும் எர்த்து 23.5 டிகிரி டில்ட் ஆயிருக்குன்ட்டு. அப்போ இது கோயின்சைட் ஆயிருக்குமா? இருக்காது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ ஆன்சர் என்ன? நெய்தர் 1 nor 2. ஓகேவா? இப்போ எர்த்து எவ்வளோ டிகிரி டில்ட் ஆயிருக்கு? 23.5 டிகிரி அதனுடைய ரொட்டேட்டிங் ஆக்சிஸ்ல இருந்து டில்ட் ஆயிருக்கு. அப்போ டில்ட் ஆனிச்சுன்னா இதுதான் இப்போ ரியல் ரொட்டேட்டிங் ஆக்சிஸ். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டில்டட் பை 23.5 டிகிரி. பட் ஆர்பிட்டல் பிளேனோட எத்தனை டிகிரி? டில்ட் ஆகாம இருந்தா 90 டிகிரி. அப்போ 90 மைனஸ் 23.5 டிகிரி 66.5 டிகிரி. இந்த ஆங்கிள் தான் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுதான் சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன். இதுக்கு ஒரு ஹாஃப் டே நைட்டு, ஒரு ஹாஃப் டே. இந்த இடத்துல சன் இருக்கிற பட்சத்துல கரெக்டா? அப்போ இந்த ரொட்டேட்டிங் ஆக்சிஸும் சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷனும் சென்டர் பாயிண்ட்ல மட்டும்தான் மீட் ஆகும். இது ரெண்டும் ஒன்று போல இருந்ததுன்னா எப்போ இருக்கும்னா எர்த் டில்ட் ஆகாத பட்சத்தில். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? இட் கோயின்சைட்ஸ் வித் தி ரொட்டேட்டிங் ஆக்சிஸ். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ எர்த் 23.5 டிகிரி டில்ட் ஆகி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுன்றது நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்புன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 59. On 21st June, which among the following phenomena is are associated with the earth? 21 ஜூன் அன்னைக்கு delayed sunrise and advanced sunset in the southern hemisphereன்றாங்க. ஓகேவா? அப்போ சன்னோடைய டில்ட்டிங் அடிப்படையா வச்சு எர்த்தோடைய டில்ட்டிங் அடிப்படையா வச்சு எர்த்து சன்னை சுத்தி ரிவால்வ் ஆயிட்டு வரக்கூடிய நேச்சர் அடிப்படையா வச்சு தான் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் சீசன்ஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய 4 இம்பார்ட்டன்ட் டேஸை தான் நம்ம சம்மர் சால்ஸ்டைஸ், வின்டர் சால்ஸ்டைஸ், ஈக்வினாக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். வெர்னல் ஈக்வினாக்ஸ் அண்டு ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதில் 21st ஜூன்ன்றதை சம்மர் சால்ஸ்டைஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ சம்மர் சால்ஸ்டைஸ் அப்போ லாங்கர் டே நார்தன் ஹெமிஸ்பியர்லையும் ஷார்ட்டர் ரைட்டு நார்தன் ஹெமிஸ்பியர்லையும் இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டர் டே, லாங்கர் நைட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டிலைடு சன்ரைஸ் அண்ட் அட்வான்ஸ்டு சன்செட்னா பகல் குறைவா இருக்கு. எங்க இருக்கும்? சம்மர் சால்ஸ்டைஸ் அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? த சன் டஸ் நாட் செட் பிலோ தி ஹாரிசான். ஹாரிசான்னா என்னது? ஹாரிசான்னா எந்த லைன்ல இருந்து சன் ரைஸ் நமக்கு தெரியுதோ, சன் செட் ஆகுதோ அந்த லைன் தான் ஹாரிசான். நம்மளோட விஷுவல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அது ரியலான லைனான்னு கிடையாது, அது ஒரு இமேஜினரி லைன். ஓகேவா? அதுக்கு கீழே எப்பயுமே குறையாது. எந்த ஆங்கிள் சொல்றாங்க? அட் ஆர்டிக் சர்க்கிள். 21 ஜூன் அப்போ ஆர்டிக் சர்க்கிள் 66 டிகிரி நார்த்துக்கு மேல இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல இரவே வராதுன்றாங்க. கரெக்டான? கரெக்ட். 24 hours of daylight in the northern hemisphere above the region of Arctic Circle for the time period between 21st June to 22nd December. ஓகேவா? அதே டைம்ல சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பாத்தீங்கன்னா 24 hours of நைட் டைம் இருக்கும். எங்க? அண்டார்டிக் சர்க்கிளை தாண்டி. ஓகேவா? இது டீடைல்டா பார்ப்போம். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன? போத் 1 and 2. ஓகேவா? ரைட். இப்போ எர்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? 23.5 டிகிரி டில்ட் ஆயிருக்கு. அப்போ 23.5 டிகிரி சன்னை நோக்கி டில்ட் ஆயிருக்கக்கூடிய பட்சத்துல டில்ட் ஆகல. இப்போ எர்த்து வந்து டில்ட் ஆகல அப்படின்னா சன்னுடைய டைரக்ட் ரேஸ் எங்க பட்டிருக்கும்? 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டா ஈக்குவட்டாருக்கு மேல பட்டிருக்கும். ஆனா நமக்கு தெரியும் எர்த் இப்போ 23.5 டிகிரி டில்ட் ஆயிருக்கு. அப்போ 23.5 டிகிரி டில்ட் ஆயிருக்குன்னா இந்த சன்னுடைய டைரக்ட் ரேஸ் ஈக்குவட்டார்ல இருந்து 23.5 டிகிரி நார்த்ல தானே படும். அந்த 23.5 டிகிரி தான் நம்ம டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்றோம்.
அப்போ 21st June அப்போ maximum temperature on the earth will be recorded on Tropic of Cancer. அப்போ northern hemisphereல இப்போ இங்க 23.5 degree tilt இருக்கிறதுனால இங்க 90 degree தானே நம்ம நார்த் போல், 90 டிகிரியில இருந்து இங்க இருக்கக்கூடிய 23.5 degree வரைக்கும் பகல் இருக்கும். அப்போ இந்த ரீஜியன், இந்த என்டையர் ரீஜியன், அப்போ 90ல 23 மைனஸ் பண்ணிட்டோம்னா 66.5 degree. இந்த 66.5 டிகிரின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேலே எல்லாமே நம்மளுக்கு 24 hours ஆஃப் டே லைட் இருக்கும். அப்போ சம்மர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய 21st June அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் சம்மர், லாங்கர் டே ஷார்ட்டர் நைட்டு. அதே டைம்ல சதர்ன் ஹெமிஸ்பியர்ல விண்டரும் ஷார்ட்டர் டேவும் லாங்கர் நைட்டும் இருக்கும். இந்த அண்டார்டிக் சர்க்கிள் 66.5 டிகிரி சவுத், அண்டார்டிக் சர்க்கிளுக்கு மேலே இருக்கக்கூடிய ரீஜன்ல 24 ஹவர்ஸும் நைட் டைமாக இருக்கும். ஏன்னா 23.5 டிகிரி டில்ட் ஆயிருக்கிறதுனால. அப்போ இதுக்கு எக்ஸாக்டா 6 மாசம் கழிச்சு எர்த்தோடைய டில்டிங் பொசிஷன் எங்க இருக்கும், அப்படியே அவே ஃப்ரம் தி சன்னா இருக்கும். அப்போ அவே ஃப்ரம் தி சன்னா இருக்கும்னா டைரக்ட் ரேஸ் எங்க படும், டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மேலே, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மேலே. அப்போ அங்க என்ன நடக்கும், டிசம்பர் அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் சம்மர் அண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் வின்டர். நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் அண்ட் ஜனவரி வின்டர். அதே ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா சம்மர். ஓகேவா? ஸோ அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேலே இருக்கக்கூடிய ரீஜன் எல்லாமே 24 hours ஆஃப் நைட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அண்டார்டிக் சர்க்கிளுக்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது அதுக்கும் கீழே நார்த் சவுத் போல் வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் 24 hours ஆஃப் டே டைமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இந்த டிஃப்ரென்சஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுவே மார்ச் 21 அன்னைக்கும் செப்டம்பர் 22 அன்னைக்கும் எக்ஸாக்டா இந்த டைரக்ட் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்வட்டாருக்கு மேலே படும். ஏன்னா இந்த டில்டிங் ஐதர் டுவர்ட்ஸ் தி சன்னா இருக்கணும், இல்லைன்னா அவே ஃப்ரம் தி சன்னா இருக்கணும். டுவர்ட்ஸ் தி சன்னா இருந்தா டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே டைரக்ட் ரேஸ் படும், அவே ஃப்ரம் தி சன்னா இருந்தா டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மேலே படும். பட் இப்படி சைடில் இருக்கு, இப்போ டில்டிங்னால இப்படி சைடில் இருக்குதுன்னா இந்த டைரக்ட் ரேஸ் எங்கே தான் படும், ஈக்வட்டாரில் தான் படும். அதே தான் இங்கே இருக்க போகும்போது எங்கே தான் படும், ஈக்வட்டாருக்கு மேலே தான் படும். அப்போ ஈக்வட்டாருக்கு மேலே படக்கூடிய அந்த நாட்களை தான் நம்ம ஈக்வினாக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஈக்வினாக்சஸ் அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரும் சதர்ன் ஹெமிஸ்பியரும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதே சமயத்தில் ஆல்மோஸ்ட் 12 hours ஆஃப் டேவும் 12 hours ஆஃப் நைட்டும் இருக்கும். அப்போ இந்த சீசனல் வேரியேஷனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணங்களா எர்த்தோடைய 23.5 டிகிரி டில்டிங்கும் சொல்லலாம். ரைட்? அதுக்கப்புறம் அதனுடைய வேரியேஷன்ஸ், ஓகேவா, டில்டிங் ஆகி ரிவால்வ் ஆகிட்டு வரக்கூடிய காரணத்தினால 4 டிஃப்ரெண்ட் சீசன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது எர்த்து. சம்மரு, வின்டரு, ஆட்டமு, ஸ்ப்ரிங்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஈக்வட்டாருக்கு மேலே பட போகும்போது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். 21st June டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே பட போகும்போது சம்மர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம். 22nd டிசம்பரில் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மேலே பட போகும்போது வின்டர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஃப்ரென்சஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லாங்கர் டே அண்ட் ஷார்ட்டர் நைட்ஸ் ஆர் ஆல்சோ வேரிடு டியூ டு ரெவல்யூஷன் அண்ட் டில்டிங் ஆஃப் தி எர்த். ரொட்டேஷனால டே அண்ட் நைட் ஃபார்ம் ஆகும். ஆனால் டே அண்ட் நைட்டோடைய டைம் வேரியேஷனுக்கு ரொட்டேஷன் மட்டும் காரணம் கிடையாது, டில்டிங்கும் ரெவல்யூஷனும் தான் காரணம். இந்த டிஃபரன்சஸை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? Then question number 60. Which among the following statements is not correct with respect to twilight? ஓகேவா? ட்வைலைட் நான் சொன்ன மாதிரி ஹாரிசான் அப்படின்றது ஒரு லைட்டு, சன்னோடைய லைட்டு டைரக்டா எர்த்துக்கு வரதுக்கு முன்னாடியே எர்த்தை சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்னால அந்த லைட்டு ரீஃப்ராக்ட் ஆகி, டைஃப்ராக்ட் ஆகி அல்லது ஸ்கேட்டர் ஆகி எர்த்துக்கு ஃபர்ஸ்டே வந்துடும். அப்போ ஒரிஜினல் லைட்டு அட்மாஸ்பியரை கடந்து வரப்போகும்போது பெண்டாய் ஃபர்ஸ்டே வந்துடும். அப்படி வரக்கூடிய ரியல் லைட்டுக்கு, அதாவது சன்னுடைய ரியல் ரைஸுக்கு முன்னாடியே சன்லைட் எர்த்தை நோக்கி வந்துடும். ஆனால் அது ஒரிஜினல் சன்லைட் கிடையாது. அந்த லைட்டு தான் நம்ம ட்வைலைட்னு சொல்லுவோம். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன, இட் இஸ் அ பீரியட் பிட்வீன் சன்ரைஸ் அண்ட் ஃபுல் டே லைட். அது மட்டும் கிடையாது.
சன் செட்டுக்கு அப்புறமும் சன்லைட் இருக்கும். சன் ரைஸுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சன்லைட் இருக்குல்ல, அந்த லைட்டை தான் ட்வைலைட்னு சொல்லுவோம். சன் செட் ஆனதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு லைட் இருக்குல்ல கொஞ்ச நேரம், அந்த லைட்டையும் நம்ம ட்வைலைட்னு சொல்லுவோம். அப்போ அது என்னது, சன் செட்டுக்கும் கம்ப்ளீட் டார்க்னஸுக்கும் இடைப்பட்ட லைட்டும், சன் செட்டுக்கும் கம்ப்ளீட் டே லைட்டுக்கும் சன் செட்டுக்கும் கம்ப்ளீட் டே லைட்டுக்கும் சன் ரைஸுக்கும் கம்ப்ளீட் டே லைட்டுக்கும் இடைப்பட்ட டைமையும் நம்ம ட்வைலைட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ சன் செட்டுக்கும் டஸ்க்குக்கும் நடுவில் இருக்கிறதும் சன் ரைஸுக்கும் டானுக்கும் நடுவில் இருக்கிறதையும் நம்ம ட்வைலைட்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரியல் சன்லைட்டு டைரக்டாக படுறது கிடையாது. சன்னுடைய லைட்டு எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்னால ரீஃப்ராக்ட் ஆகி ஸ்கேட்டர் ஆகி ஃபர்ஸ்டே நம்மக்கிட்ட வந்து ரீச் ஆகிடும். அதை தான் ட்வைலைட்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 61. Which among the following factors are responsible for dynamism? Dynamism na enadhu? Changes on the earth's lithosphere. எர்த்தோடைய லித்தோஸ்பியர், எர்த்தோடைய சர்ஃபேஸுக்கு மேலே மாற்றங்கள் நடக்கிறதுக்கு எதெல்லாம் காரணம்னு கேட்குறாங்க. ரொட்டேஷன் ஆஃப் த எர்த், கண்டிப்பாக எர்த்தோட ரொட்டேஷனால சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு டிஃபர் ஆகிறது, இது எல்லாமே காரணமாக இருக்கா? அப்போ கண்டிப்பாக எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேலே அதனால் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த்து, கண்டிப்பாக, ஏன்னா ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த்து தான் சீசனல் வேரியேஷனுக்கே காரணம்னு சொல்கிறோம். அப்போ சீசனல் வேரியேஷனால கிளைமேட்டிக் அண்ட் ரெயின்ஃபால் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால் எர்த்தோட லித்தோஸ்பியரில் மாற்றங்கள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ், எர்த்தோட சர்ஃபேஸ் நம்மளுடைய கிரஸ்டல் போர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் பிளேட்ஸாக உடஞ்சிருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் ஒன்னோட ஒன்று மூவ் ஆகிறத அடிப்படையாக வச்சு தான் நமக்கு எல்லா விதமான லேண்ட்ஃபார்ம்ஸுமே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ டெஃபினெட்லி இது கண்டிப்பாக வரணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றதை அடிப்படையாக வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகுது. அப்போ லேண்டு வந்து இப்போ ஒரு லேண்ட்ஸ்லைடே நடக்குது, அல்லது வந்துட்டு ஒரு மவுண்டெயின்லேருந்து இருக்கக்கூடிய ராக்ஸு கீழே நோக்கி வருதுன்னா அது கிராவிடேஷன் அடிப்படையாக வச்சு தானே நடக்குது. அப்போ அதனால் எர்த்தோட லித்தோஸ்பியரில் சேஞ்சஸ் நடக்குது இல்லை, அப்போ இதுவும் கண்டிப்பாக இருக்குது. ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இன் தி எர்த்ஸ் இன்டீரியர், இது இருக்கா? நம்மளுடைய எர்த்தோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளேட் மூவ்மெண்ட்ஸுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதே இன்டீரியர் ஆஃப் தி எர்த்லேருந்து வரக்கூடிய கன்வெக்டிவ் ஃபோர்ஸஸ் தான். அப்போ இன்டீரியர் ஆஃப் தி எர்த், எஸ்பெஷலி மேண்டில் இருக்கக்கூடிய ஆஸ்தனோஸ்பெரிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்ஸுக்கு அடிப்படையாக இருக்கிறதே இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் தான். ஓகேவா? அப்போ இது எல்லாமே எர்த்தோடைய லித்தோஸ்பியரில் இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது? டி, 1, 2, 3, 4 and 5. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 62 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் எவல்யூஷன் ஆஃப் எர்த்ஸ் அட்மாஸ்பியர். எர்த்தோடைய அட்மாஸ்பியரோடைய எவல்யூஷனை கேட்குறாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ ப்ரெசன்ட் டேயில் நம்மளுக்கு வந்து அரௌண்டு 78% நமக்கு நைட்ரஜன் இருக்குது, 21% ஆக்சிஜன் இருக்குது, அப்புறம் ட்ரேசஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், இந்த மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே கேஸஸ் காம்போசிஷன் தான் எர்த்து உருவான காலத்துலேருந்தே இருக்கான்னா கிடையாது. டிஃப்ரெண்ட்டான டைம் சைக்கிளில் டிஃப்ரெண்ட்டான கேசியஸ் காம்போனன்ட்ஸ் வேரி ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அதை தான் எவல்யூஷன் ஆஃப் எர்த்ஸ் அட்மாஸ்பியர்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? அந்த பிரைமார்டியல் அட்மாஸ்பியர், முதல்ல இருந்த அட்மாஸ்பியர், எர்த்து உருவான அட்மாஸ்பியர் contained abundant amount of hydrogen, helium and oxygen. எர்த்து உருவான டைமில் ஆக்சிஜனே கிடையாது. ஆக்சிஜனுடைய ப்ரெசன்ஸே ரொம்ப லேட்டர் ஸ்டேஜஸில் தான் வந்துச்சு. அப்போ பிரைமார்டியல் அட்மாஸ்பியர்னா ஆக்சிஜன் இருக்குமா? கிடையாது. எவல்யூஷன் ஆஃப் தி யூனிவர்ஸில் ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகிறதுல நைட்ரஜன் இருக்கான்னு கேட்டிருந்தோம், தப்பு. அதே மாதிரி தான் எவல்யூஷன் ஆஃப் தி எர்த்ஸ் அட்மாஸ்பியரில் இனிஷியலியே ஆக்சிஜன் இருந்துச்சுனாலும் தப்பு. ஹைட்ரஜன், ஹீலியம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருந்துச்சு. ஓகேவா? were supposed to be striped off through the impact of solar winds. Yes, first hydrogen and helium இருந்தது, அது சோலார் விண்ட்ஸ்னால ஸ்ட்ரைப் அவுட் ஆகப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வேற கேஸஸ் ஆக்குபை பண்ணப்பட்டுச்சு. பட் ஏர்லியர் ஆக்சிஜன் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? The composition of gases in the present day atmosphere are highly modified by the life forms of the oceans. Definitely இன்னைக்கு இருக்கக்கூடிய abundant presence of ஆக்சிஜனுக்கும் லோவர் presence of கார்பன் டை ஆக்சைடுக்கும் உயிரினங்கள் உருவானது தான் காரணமே.
ஓகேவா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. அப்போ மொத்தமா நம்ம வந்து எர்த்தோடைய அட்மாஸ்பரிக் எவல்யூஷனை 3 ஸ்டேஜஸா பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எர்த் உருவாக போகும்போது அதனோட பிரைமார்டியல் அட்மாஸ்பியர்ல ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ் தான் மேஜரா இருந்தது. ஓகேவா? ஆனா எர்த் இவால்வ் ஆக அது சோலார் இம்பாக்ட்ஸ், அதாவது சோலார் விண்ட்ஸோட இம்பாக்ட்ஸுக்கு உட்பட்டிருக்குமா? அப்ப சோலார் விண்ட்ஸோட எஃபெக்ட்னால ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ் எல்லாம் ஸ்ட்ரைப் அவுட் பண்ணப்பட்டுச்சு. அதெல்லாம் என்ன சொல்லுது? எர்த்தோட அட்மாஸ்பியர்ல இருந்து தூக்கி வீசப்பட்டுச்சு. அப்ப அடுத்தது என்ன ஆகுச்சுன்னா, எர்த் வந்து டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு. டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸோட அடிப்படையா ரெண்டாவது ஸ்டேஜஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா நடந்தது என்னன்னா வல்கானிக் எரப்ஷன்ஸ். வல்கானிக் எரப்ஷன்ஸ்ல இருந்து தான் எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு வாட்டர் வேப்பர் கிடைச்சது, கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சது, அதர் இம்பார்ட்டன்ட் கேசஸ்லாம் கிடைச்சது. அப்ப எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு வாட்டர் வேப்பர், ஃபர்ஸ்ட் வாட்டர் வேப்பர் தான் ஃபார்ம் ஆனிச்சு, அதுக்கப்புறம் தான் வாட்டர் வந்துச்சு. ஓகேவா? வாட்டர் வேப்பரும் கார்பன் டை ஆக்சைடையும் செகண்ட் ஸ்டேஜஸ்ல அபண்டன்ட்டா நம்மளோட அட்மாஸ்பியருக்கு வந்துச்சு த்ரூ வல்கானிக் எரப்ஷன்ஸ். அப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த வாட்டர் வேப்பர் கார்பன் டை ஆக்சைடோட கம்பைன் ஆகி கண்டென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வாட்டரே ஃபார்ம் ஆனிச்சு. அப்ப வாட்டர் வேப்பர்ல இருந்து வாட்டர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வாட்டர்ல கார்பன் காம்பனன்ட்ஸோட பிரசன்ஸ் அடிப்படையை வச்சு உயிரினங்கள் உருவானுச்சு. ஓகேவா? ஸோ உயிரினங்கள் ஃபர்ஸ்ட் உருவானது எங்க? கடல் கடியில. கடல்ல உயிரினங்கள் உருவாக என்ன ஆரம்பிக்கும்? அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அபண்டன்ட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஃபர்ஸ்ட் உயிரினங்கள்னா பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் உருவாகணும். பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னா பிளான்ட்ஸ் அண்ட் ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ். பிளான்ட்ஸ் அண்ட் ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் எப்படி தன்னுக்கான ஃபுட்டை உருவாக்கும்? கார்பன் டை ஆக்சைடையும் சன்லைட்டையும் அடிப்படையாக வச்சு போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி மூலியமா ஃபுட்டை உருவாக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடில் இருக்கிறது, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அபண்டன்ட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையுமே உள்ள எடுத்துட்டு போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி மூலியமா ஃபுட்டை தயாரிச்சு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுச்சு. அப்போ நிறைய உயிரினங்கள் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து செகண்டரி ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து கன்சியூமர்ஸ்ல இருந்து டெர்ஷரி ஸ்பீசிஸ் வரைக்கும் இவால்வ் ஆக கார்பன் டை ஆக்சைட்லாம் குறைஞ்சி ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதுதான் பிரசன்ட் டே அட்மாஸ்பியர். இப்போ தேர்ட் ஸ்டேஜ், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் டே அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எவல்யூஷன் படி வேரியாய் வந்திருக்கு. அதுதான் இந்த கொஸ்டினுடைய அடிப்படை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Question number 63. By the process of degassing, which among the following gases were majorly released into atmosphere through volcanic eruption? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி second stages of the evolution of Earth's atmosphere is decided by volcanic eruptions. ஓகேவா? அப்போ volcanic eruptions மூலமா என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு எல்லா கேஸஸுமே volcanic eruptionsல இருந்து ரிலீஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இடத்துல வாட்டரே ஃபார்ம் ஆனிச்சு, கண்டென்சேஷன் நடந்ததுக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபவ். தென் கொஸ்டின் நம்பர் 17. Origin of Earth's magnetic field is generated from which of the following layers of Earth? எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறது எந்த ரீஜன் ஆஃப் தி எர்த்துல இருந்து முக்கியமா உருவானுச்சுன்னு கேட்டோம்னா லிக்விட் அவுட்டர் கோர். மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகணும்னாலே மேக்னெட்டிக் மினரல்ஸ் சொல்லக்கூடிய அயன் அண்ட் நிக்கல் காம்போனன்ட்ஸ் அபண்டன்ட்டா இருக்கணும். அப்ப அதனுடைய மூவ்மெண்ட் அடிப்படையா வச்சு ஒரு டைனமோ எஃபெக்ட் மாதிரி எர்த்து தன்னை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுச்சு. அதனோட ஆரிஜினேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிக்விட் அவுட்டர் கோர்ல இருந்துதான். ஓகேவா? அப்ப அதை பத்தி பார்ப்போம். இப்போ எர்த்தோடைய லேயர்ஸ் நமக்கு தெரியும், கிரஸ்ட், மேண்டில், கோர். அதுல இன்டீரியரா இருக்கக்கூடிய கோரை தான் இன்னர் கோர் அண்ட் அவுட்டர் கோர்னு பிரிப்போம். அதுல இன்னர் கோர் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கும், அதாவது இன்னர் கோர் சாலிடா இருக்கும், அவுட்டர் கோர் லிக்விடா இருக்கும். லிக்விடா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய மேஜர் காம்பனன்ட்ஸ் என்னன்னா நிக்கல் அண்ட் ஃபெர்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய அயன். அப்ப நிக்கல் அண்ட் ஃபெர்ரஸ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த மோல்டன் ரீஜன்ல ரைட் உள்ள இருக்கக்கூடிய சாலிட் இன்னர் கோர் ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபாஸ்டா ரொட்டேட் ஆக போகும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து வெளிப்படக்கூடிய ஃபோர்ஸஸ் அவுட்டர்ல இருக்கக்கூடிய லிக்விட் மோல்டன் அவுட்டர் கோர்லயும் எஃபெக்ட் ஆகுமா? அப்ப அங்க என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா இங்க கன்வெக்டிவ் மூவ்மெண்ட் ஆஃப் தி சார்ஜ்டு நிக்கல் அண்ட் ஃபெர்ரஸ் பார்ட்டிகல்ஸோட மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும்.
ஓகேவா? அப்போ இதனால ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட் ஆகி தட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட்ஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தி எர்த். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த எர்த் தனக்கான நார்த்து போலையும் சவுத்து போலையும் அடிப்படையை வச்சு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் மூலிமா எர்த்து ஒரு லார்ஜர் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். தட் டூ இஸ் ப்ரொடெக்டிங் தி எர்த் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் இம்பேக்ட்ஸ் ஆஃப் சோலார் விண்ட்ஸ் எஃபெக்ட். சோலார் விண்ட்ஸை மேஜராக எர்த்தோடைய சர்ஃபேஸை நோக்கி வரவிடாமல் டீவியேட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ப்ரொடெக்டிவ் ரோலை ப்ளே பண்ணுறதும் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அப்போ இந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ரீஜன் ஆஃப் தி எர்த்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா லிக்விட் அவுட்டர் கோர்ல இருந்து தான். ஓகேவா? அதுதான் இந்த கொஸ்டின். Then question number 18. Consider the following statements regarding Earth's magnetic field. The geographic north and south pole, நம்ம north pole and south pole 90 degree வச்சிருக்கோம். அது geographic north and south pole is in a fixed position. அது மாறவே மாறாது, நமக்கு தெரியும். Whereas the magnetic north and south pole wanders periodically. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டும் கன்வர்ஜ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் நார்த் போலும் மேக்னெட்டிக் சவுத்து போலும் ஒரே இடத்துல ஃபிக்ஸடா இருக்குமானா கிடையாது. அது வாண்டர் ஆகிக்கிட்டே இருக்கும், அது மாறிக்கிட்டே இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். வாட் அபவுட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்? தி எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹேவ் ரிவர்ஸ்ட் எவ்ரி ஃபியூ 100,000 years. அப்போ ரிவர்ஸ்னா என்ன அர்த்தம்? நார்த்து மேக்னெட்டிக் போல் சவுத்துக்கும் சவுத் மேக்னெட்டிக் போல் நார்த்துக்கும் மாறக்கூடிய தருணங்களும் நடக்கும். அது எவ்ரி 1000 years, செவரல் 1000 yearsக்கு ஒரு தடவை நார்த் போல் சவுத் ஆகும். இது வந்து ஜியாகிரபிக் நார்த் போல் கிடையாது, மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் மேக்னெட்டிக் சவுத் போல். போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அப்போ இதை அடிப்படையாக வச்சுதான் பேலியோ மேக்னெட்டிசம்ன்ற ஒரு தியரியை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் போத் 1 and 2. ஸோ இப்போ எர்த்தோடைய மேக்னெட்டிக் நார்த் போல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரஷ்யா டு கனடா வரைக்கும் வாண்டர் ஆகிக்கிட்டே இருக்குதுன்றாங்க. அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் சவுத் போலும். இந்த மேக்னெட்டிக் நார்த் போலும் சவுத் போலும் எப்படி இன்னர், அதாவது அவுட்டரில் இருக்கக்கூடிய கோர்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி இப்படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் மூலிமா வந்து கன்வர்ஜ் ஆகிருக்கும். இப்படி கன்வர்ஜ் ஆகிறதா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தி எர்த்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இந்த மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் சவுத் போல் இஸ் வாண்டரிங் அவே. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். Then question number 19. With reference to the earthquake waves, consider the following statements. All the body waves na என்னது? P waves, primary waves and secondary waves, S waves. And surface waves na L waves can travel through the solid medium. ஆமா, solid mediumல பிரைமரி வேவ்ஸு, செகண்டரி வேவ்ஸு, சர்ஃபேஸஸ் எல்லாமே சாலிட் மீடியமில் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எஸ் வேவ், செகண்டரி வேவ்ஸ் கெனாட் டிராவல் த்ரூ தி அவுட்டர் கோர் ரீஜியன். அப்போ எஸ் வேவ்ஸு எந்த மீடியமில் டிராவல் ஆகும் நமக்கு தெரியணும். அவுட்டர் கோர் என்ன மீடியம்னால ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியணும். அப்போ எஸ் வேவ்ஸ் நமக்கு தெரியும், சாலிட்ல மட்டும் தான் டிராவல் ஆகும், லிக்விட்ல டிராவல் ஆகாது. பி வேவ்ஸ், பிரைமரி வேவ்ஸால மட்டும்தான் சாலிட்லையும் டிராவல் ஆக முடியும், லிக்விட்லையும் டிராவல் ஆக முடியும். அதே செகண்டரி வேவ் சாலிட்ல மட்டும் தான் டிராவல் ஆகும். அவுட்டர் கோர்ன்றது லிக்விட். அப்ப லிக்விட்னா கெனாட் டிராவல்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? கரெக்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட், பி வேவ்ஸ் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் வித் தி ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. பிரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ், சர்ஃபேஸ் வேவ்ஸ்ல ஃபாஸ்டரா டிராவல் ஆகிறது பிரைமரி வேவ்ஸ் தான். கரெக்ட். And it is the most destructive wave of the earthquake wave. னா தப்பு. ஃபாஸ்டரா இருக்கிறதுனால அதுதான் டிஸ்ட்ரக்டிவான கிடையாது. ஏன்னா இது எல்லாமே பாடி வேவ்ஸ். எர்த்தோட சென்ட்ரல், அதாவது எர்த்தோட எர்த்குவேக் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபோக்கஸ் அல்லது ஹைப்போ சென்டர்ன்ற பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வெர்டிக்கலா வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல வந்து ஹிட் பண்ணக்கூடிய வேவ்ஸ் தான் பாடி வேவ்ஸ். ஒரு வேவ்ஸ் ஜெனரேட் ஆயிட்டு வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஹிட் பண்றது தான் பாடி வேவ்ஸ். ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் அது சர்ஃபேஸ்ல இப்படி டிராவல் ஆனிச்சுன்னா அது சர்ஃபேஸ் வேவ்ஸ். அப்ப மேக்ஸிமம் டிஸ்ட்ரக்ஷன் எது கொடுக்கும்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ் தான் கொடுக்குமே தவிர பிரைமரி வேவ்ஸ் கிடையாது. அப்ப இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஒன்லி 2. ஓகேவா? ஸோ அப்ப இந்த பிரைமரி வேவ்ஸும் செகண்டரி வேவ்ஸோடைய மூவ்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரைமரி வேவ்ஸ் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எர்த்தோட சர்ஃபேஸ்ல அல்லது எர்த்தோடைய பாடியில டிரான்ஸ்ஃபர் ஆக போகும்போது அந்த வேவோடைய ப்ராபகேஷனுக்கு தகுந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கம்ப்ரெஷன் மூலியமா மூவ் ஆகும். ஒரு ஸ்ப்ரிங்கை அழுத்தி ரிலீஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூவ் ஆகும் பிரைமரி வேவ்ஸ்.
அதே வந்து செகண்டரி வேவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேவி ஃபார்ம்ல மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். ஓகேவா? இதே சர்ஃபேஸ் வேவ்ஸ் ரெண்டு, எல் வேவ் அண்டு ஆர் வேவ், ராலே வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்டே எடுக்கும். அப்போ இருக்கிறதுலே மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குதுன்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ்க்கு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ எர்த்தோடைய இன்டீரியரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது இந்த எர்த்குவேக் வேவ்ஸ் தான். எர்த்குவேக் வேவ்ஸ் இல்லைன்னா எர்த்தோட இன்டீரியர் இத்தனை 1000 கிலோமீட்டரில் இந்தந்த மெட்டீரியல் இந்தந்த லேயரில் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? அப்போ எர்த்குவேக்ஸோடைய வேவ்ஸோடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதனுடைய டிஃப்ரென்சஸ் என்னன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை கேட்டுகிட்டே இருக்காங்க யூபிஎஸ்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following statements regarding earthquakes. The shadow zone of S wave is completely beyond 105 degree. Yes. இப்போ நம்ம earthquake உருவாகிற இடத்த ஃபோக்கஸ்ன்னு சொல்றோம். அந்த earthquake உடைய ரிசீவ் பண்ணக்கூடிய பொசிஷன் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், க்ளோசஸ்ட் பாயிண்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தை நம்ம எபி சென்டர்னு சொல்லுவோம். அப்போ எபி சென்டர் இப்போ இங்க இருந்து எர்த்குவேக் ஃபார்ம் ஆகுதுன்னா அது ஃபார்ம் ஆகக்கூடிய இடத்தும் ஃபோக்கஸ். இது ஃபார்ம் ஆகி வந்து இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் பாயிண்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இருக்கும்ல, இந்த பாயிண்ட் நம்ம வந்து எபி சென்டர்னு சொல்லுவோம். எபி சென்டர். இந்த எபி சென்டர்ல ஒரு சீஸ்மோகிராஃபை வச்சு நம்ம ஒவ்வொரு வேவ்ஸையும் மெஷர் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், அதை அப்சர்வ் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இந்த எர்த்குவேக் வேவ்ஸ் அதுல செகண்டரி வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 105 டிகிரிக்கு மேல நம்மளால ரிசீவ் பண்ண முடியாதுன்றாங்க. அதுதான் ஷேடோ ஜோன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஹாஃப் கரெக்ட். செகண்ட் ஹாஃப் என்ன சொல்றாங்க? whereas the shadow zone of P waves is completely beyond 145 degree from the epicenterன்றாங்க. இது தப்பு. 105 டிகிரிக்கு மேல எஸ் வேவ்ஸ் கிடைக்காது. ஆனா பி வேவ்ஸ் வந்து பி வேவ்ஸும் கிடைக்காது. பி வேவ்ஸ்க்கும் ஷேடோ ஜோன் இருக்கு. ஆனா அது என்னன்னா 105ல இருந்து 145க்குள்ளார பி வேவ்ஸ் கிடைக்காது. 145க்கு மேல பி வேவ்ஸ் கிடைக்கும். 105க்கு கீழே பி வேவ்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதுதான் ஷேடோ ஜோன்ஸ் சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? The Richter scale can be used to measure the magnitude, whereas the Mercalli scale is used to measure the intensity of the earthquake. எர்த்குவேக்கோட இன்டென்சிட்டி மேக்னிடியூட் மெஷர் பண்றதுக்கு ரெண்டு ஸ்கேல் யூஸ் பண்றோம். அதுல மேக்னிடியூட மெஷர் பண்றதுக்கு ரிக்டரும், இன்டென்சிட்டியை மெஷர் பண்றதுக்கு மெர்காலியும் யூஸ் பண்றோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? அப்போ ஷேடோ ஜோனை பொறுத்த வரைக்கும் பி வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் 105ல இருந்து 104 டிகிரி இந்த ரீஜன்ல we cannot understand the movement of P waves. அதை P wave shadow zone சொல்லுவோம். ஆனா 105 டிகிரிக்கு மேல எந்த இடத்துலையுமே எஸ் வேவ்ஸை நம்மளால ரிசீவ் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த கோரோடைய அவுட்டர் ரீஜன் இருக்குல்ல, அந்த லிக்விட் கோர், அந்த லிக்விட் கோரை பாஸ் பண்ணி எஸ் வேவ்ஸால டிராவல் பண்ண முடியாது. அந்த லிக்விட் கோரோடைய ஆரம்ப புள்ளியா இருக்கிறது இந்த 105 டிகிரியோட கோயின்சைட் ஆகும். ஏன்னா எஸ் வேவ்ஸ் வந்து லிக்விட்ல டிராவல் ஆகாது இல்ல, அந்த ரீசன்னால. ஓகேவா? ஸோ பி வேவ்ஸ் உடைய ஷேடோ ஜோனையும் எஸ் வேவ்ஸ் உடைய ஷேடோ ஜோனையும் தெரிஞ்சுக்கணும். அதை பொறுத்து தான் இந்த கொஸ்டின். தென் கொஸ்டின் நம்பர் 21. இப்போ எர்த்துடைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த பவுண்டரி செட் பண்றது எதை அடிப்படையாக வச்சுன்னா, இந்த எர்த்குவேக் வேவ்ஸை மெஷர் பண்ணிகிட்டே இருக்க போகும்போது அது ப்ராப்பரா ஒரே மெட்டீரியல்ல ஒரே மீடியத்தில் டிராவல் ஆகிட்டு இருக்கும் போது அதனோட ப்ராபகேஷன் ஒரே மாதிரி இருக்கும். வேற மீடியம்க்கு டிராவல் ஆக போகும்போது அதோட ப்ராபகேஷன் டீவியேட் ஆகும். அப்ப டீவியேட் ஆகுதுன்னா அதோட கண்டினியூஸ் பாத்துல இருந்து டிஸ்கண்டினியூ ஆகி டீவியேட் ஆகுது. அந்த மார்ஜின்ஸை தான் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் தி எர்த்தோடைய பார்டர்ஸை நம்ம சொல்லுவோம். அதை ஒவ்வொரு சீஸ்மோகிராஃபரோ அல்லது சீஸ்மாலஜிஸ்டோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க பேரை அந்த பவுண்டரிக்கு வச்சிருக்காங்க. அப்படி எந்தெந்த பவுண்டரி எந்தெந்த டிஸ்கண்டினியூட்டின்றது தான் இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்கோம். கட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்றது பிட்வீன் லோவர் மேண்டல் அண்ட் அவுட்டர் கோர் கரெக்ட். ரெப்பட்டிவ் டிஸ்கண்டினியூட்டின்றது அப்பர் மேண்டலுக்கும் லோவர் மேண்டலுக்கும் நடுவில் இருக்கிறது ரெப்பட்டிவ் டிஸ்கண்டினியூட்டி கரெக்ட். லேமன் டிஸ்கண்டினியூட்டி அவுட்டர் கோருக்கும் இன்னர் கோருக்கும் இடைப்பட்டதா இருக்கிறது, அதுவும் கரெக்ட். ஆனா இது மொஹரோவிக் டிஸ்கண்டினியூட்டின்றது லோவர் கிரஸ்டுக்கும் அப்பர் மேண்டலுக்கும் நடுவில் இருக்கிறது. ஓகேவா? அப்போ அப்பர் அண்ட் லோவர் கிரஸ்டுக்கு நடுவில் இருக்கிறது
கொனராட் டிஸ்கண்டினியூட்டி. அப்போ நாலாவது மட்டும் தப்பு, மீதி மூணு கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன? ஒன்லி 3. ஓகேவா? அப்போ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் தி எர்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சொல்றோம்ல, கிரஸ்ட்டு, மேண்டில், கோருன்னு மூணா பிரிக்கிறோம், இதே ரெண்டா பிரிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல அப்பர் கிரஸ்ட் அண்ட் லோவர் கிரஸ்டோடைய மார்ஜினை பிரிக்கிறது கொனராட் டிஸ்கண்டினியூட்டி. லோவர் கிரஸ்டுக்கு அப்பர் மேண்டலுக்கும் நடுவுல மொஹரோவிக் டிஸ்கண்டினியூட்டி. அப்ப லோவர் மேண்டலுக்கும் அப்பர் கிரஸ்டுக்கும், அதாவது அவுட்டர் கோருக்கும் அப்பர் கோருக்கும் இருக்கக்கூடியது ரெப்பட்டிவ் டிஸ்கண்டினியூட்டி. ஓகேவா? சாரி, அப்பர் மேண்டலுக்கும் லோவர் மேண்டலுக்கும் நடுவுல இருக்கிறது ரெப்பட்டிவ் டிஸ்கண்டினியூட்டி. லோவர் மேண்டலுக்கும் அவுட்டர் கோருக்கும் இருக்கிறது கட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. ஓகேவா? அவுட்டர் கோருக்கு இன்னர் கோருக்கு இருக்கிறது லேமன் டிஸ்கண்டினியூட்டி. ஏன்னா இப்போ ஒரு எர்த்குவேக் இங்க இருந்து ஃபார்ம் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னா, இங்க இருந்து டிராவல் ஆயிட்டு இருக்க போகும்போது இது ஃபுல்லா ஒரே மீடியமா தானே இருக்கும். ஒரே மீடியம்ல ஒரு வேவ் டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது அதனுடைய ப்ராபகேஷன் வேரி ஆகாது. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் சாலிடா இருக்கிறது இங்க லிக்விடா இருக்கு. லிக்விடா இருக்குன்னா இதனோட கண்டினியூஸ் ப்ராபகேஷன் டிவியேட் ஆகுமா? ஏன்னா லிக்விட் மீடியத்துல போகும்போது அதனுடைய வெலாசிட்டி, அதனுடைய இன்டென்சிட்டி, அதனுடைய ஃபோர்ஸ் எல்லாமே வேரி ஆகும். அப்படி வேரி ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டை தான் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்றோம். அப்புறம் திரும்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க வேரி ஆகும், இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி இங்க வேரி ஆகும், இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி வேரி ஆகும். இந்த வேரி ஆகக்கூடிய இடங்கள் தான் ஒரு ரீஜனுடைய மார்ஜின்ஸா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப எர்த்குவேக் வேவ்ஸோட அப்சர்வேஷன்ஸை வச்சு தான் எர்த்தோடைய இன்டீரியர்ல என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு லேயரும் என்னென்ன மெட்டீரியல்னால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு டீட்டெயில்டா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? Next question பார்ப்போம். Consider the following statements regarding mantle plumes. Mantle plumes. The origination of these mantle materials, molten materials found in the region of asthenosphere. Generally, mantle-நாலே நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்? asthenosphere. asthenosphere இருக்கக்கூடிய molten magma, அந்த molten magma தான் is the source for volcanic eruptions நமக்கு ஜெனரலா தெரிஞ்சிருக்கும். ஆனா mantle plumes அப்படின்றது அது கிடையாது. மேண்டல் ப்ளூம்ஸ் உடைய சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேண்டலுக்கும் கோருக்கும் இருக்கக்கூடிய பவுண்டரி ரீஜன்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் மேண்டல் ப்ளூம்ஸே தவிர ஆஸ்தனோஸ்பியர்ல இருந்து வரக்கூடிய மேக்மா மேண்டல் ப்ளூம் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். நம்மளுடைய டெக்கன் பிளாட்டியூ ரீஜன், டெக்கன் டிராப்ஸ் எரப்ஷன்ஸ் இன் இந்தியா இஸ் அசோசியேட்டட் வித் திஸ் ப்ளூம்ஸ் சொல்றாங்க. அப்போ டெக்கன் டிராப்ஸ், டெக்கன் பிளாட்டியூனா நம்மளுடைய வல்கானிக் எரப்ஷன்ஸ் அடிப்படையா வச்சு உருவானது தான் நம்மளுடைய டெக்கன் டிராப்ஸ். அப்போ இந்த மேண்டில் ப்ளூம்ஸ் அப்படின்றது நார்மலா பிளேட் பவுண்டரியில் இருக்கக்கூடிய வல்கானிக் எரப்ஷன்ஸோட அசோசியேட் ஆனது கிடையாது. இது ஹாட் ஸ்பாட் வல்கானிசம்னு சொல்லுவாங்க. அப்போ இதனோட சோர்ஸ் எங்க இருக்குதுன்னா ஆஸ்னோஸ்பியர்ல இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா கிடையாது, கோர் மேண்டில் பவர். ஓகேவா? அவுட்டர் கோர்ன்றது நம்மளுக்கு லிக்விட் கோர். அந்த லிக்விட் கோர்ல இருந்து இதனோட சோர்ஸ் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் வரைக்கும் வரும். அதை தான் மேண்டில் ப்ளூம்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதன் டிஃபரன்சஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2 only. ரைட்டா? இப்போ நார்மலா இந்த ஆஸ்தனோஸ்பியர்ல இருந்து மோல்டன் மேக்மா வெளியில வந்து நம்மளுக்கு வல்கனோஸ் ஃபார்ம் ஆகுறதுலாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த மேண்டில் ப்ளூம்ஸ்ன்றது, இந்த அவுட்டர் கோர்னு சொல்றது, அவுட்டர் கோர்ன்றது லிக்விடா இருக்குமா, இந்த அவுட்டர் கோருக்கும் லோவர் மேண்டலோட பவுண்டரி ரீஜன்ல இருந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்டென்சிஃபைடா எரோட் பண்ணி ஃபைனலா சர்ஃபேஸ் வரைக்கும் வந்து, ஈவன் தோ இந்த இடத்துல பிளேட் பவுண்டரிஸே இல்லைனாலும் டைரக்டா இந்த வல்கானிக் எரப்ஷன்ஸ் வந்து வல்கானிக் ஐலாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிக்கும். அதுதான் ஹாட் ஸ்பாட் வல்கானிசம்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஹவாயன் ஐலாண்ட். அந்த ஹவாயன் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா பிளேட் பவுண்டரி ரீஜனில் ஃபார்ம் ஆயிருக்காது, டைரக்டாவே வல்கானிக் எரப்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் ஹாட் ஸ்பாட் வல்கானிசம். இந்த ஹாட் ஸ்பாட் வல்கானிசத்துக்கு சோர்ஸா இருக்கிறது மேண்டல் ப்ளூம். அந்த மேண்டல் ப்ளூம் எங்கிருந்து ஆரிஜினேட் ஆகி வரும்னா அவுட்டர் கோருக்கும் லோவர் மேண்டலோடைய பவுண்டரி ரீஜன்ல இருந்து, ஆஸ்னோஸ்பியர் கிடையாது. இந்த டிஃபரன்சஸை தெரிஞ்சுக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 23 and 24 ரெண்டுமே சிமிலர் கொஸ்டின்ஸ் தான். என்னது? எர்த்தோட கிரஸ்ட்ல என்னென்ன மினரல்ஸ் இருக்கோ அதை அதனோட காம்போசிஷன் அடிப்படையா வச்சு அசெண்டிங் ஆர்டர்னா லோவர் டு ஹையர். எர்த்தோட கிரஸ்ட்ல அதிகமா இருக்கிறது எதுனா ஆக்சிஜன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆக்சைட்ஸ். சிலிக்கா ரெண்டாவது, அலுமினியம் அடுத்தது, அயன் ரொம்ப கம்மி. ஏன்னா அயனோட பிரசன்ஸ் எப்பயுமே இன்டீரியர் ஆஃப் தி எர்த்ல தான் இருக்குமே தவிர கிரஸ்ட்ல கம்மியா தான் இருக்கும். அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் அசெண்டிங் ஆர்டர் வந்து சி. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹோல் எர்த்தோடைய வால்யூமை டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹோல் எர்த்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்சிமம் எது இருக்கும்னா அயன்.
செகண்ட் ஹையஸ்ட் எதுனா ஆக்சிஜன், தேர்ட் சிலிக்கான், ஃபோர்த் அலுமினியம். இங்கே ஹோல் எர்த்தில் டிசெண்டிங் ஆர்டர்னா ஆப்ஷன் ஏ, இங்க எர்த்தோட கிரஸ்டில் அசெண்டிங் ஆர்டர்னா ஆப்ஷன் சி. அப்போ டிஃபரன்சஸை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ எர்த்தோடைய ஹோல் எர்த்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் அரௌண்ட் 35% அயன் இருக்கு, 30% ஆக்சிஜன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆக்சைட்ஸா இருக்கு. ஓகேவா? அடுத்தது சிலிக்கா, அதுக்கப்புறம் மெக்னீஷியம், அதுக்கப்புறம் தான் அலுமினியம், நிக்கல் எல்லாம். ஆனா இதே கிரஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஜன் தான் மேக்ஸிமம் இருக்கு, சியால்னு சொல்லக்கூடிய சிலிக்கான் அலுமினியம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அயன் இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் காம்போசிஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அயன் வந்து ஹெவி மெட்டலாக இருக்கிறதுனால இன்டீரியராக போக 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 அதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால உள்ளதான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ வல்கானிக் எரப்ஷன்ஸ் மூலிமா வெளியில் மோல்டன் மேக்மா வந்து உருவாகக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே அயனுடைய டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்கும், அயனோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அயனு மோல்டன் மேக்மா மூலிமா வெளியில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதனால தான் டெக்கன் ட்ராப்ஸில் எல்லாத்துலேயுமே அயன் காம்பனன்ட்ஸோடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 39. Which among the following are considered as indirect sources for knowing about the interior of the earth? Interior of the earth பற்றி நம்மளால நேரடியாக தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அதில் அவ்வளோ ஹீட் அண்ட் ப்ரெஷர் இருக்கிறதுனால நிறைய இன்டைரக்ட் சோர்சஸ் அடிப்படையாக வச்சு தான் தெரிஞ்சிருக்கோம். அதில் எதெல்லாம் கேட்டிருக்காங்க? மெட்டியோரைட்டை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா மெட்டியோரைட்டுன்றது சம்டைம்ஸ் இட் ஃபார்ம்ஸ் இட்ஸ் ஏஜ் இஸ் கம்பேரிட்டிவ் டு தி ஏஜ் ஆஃப் தி எர்த்தாக இருக்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் தானே. அப்போ அதனோட ஸ்ட்ரக்சரும் அதனுடைய காம்போசிஷனும் எர்த்துக்கு சிமிலராக இருக்கிற பட்சத்தில் எர்த்தை பற்றின புரிதலை இன்டைரக்டாக அதை ஸ்டடி பண்ணுறது மூலிமா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அது ஆனால் கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்காது, ஓரளவுக்கு ஒரு மினிமம் நாலேஜ் தான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தி எர்த், எஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தி எர்த் அடிப்படையாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த மினரல் காம்போசிஷன் எந்தெந்த டெப்த்தில் இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? அப்போ அதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும், ஆனால் அது கம்ப்ளீட் பிக்சரை கொடுக்காது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டோடைய மாசை அடிப்படையாக வச்சு அது எர்த்தோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், எந்தெந்த டெப்த்தில் இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வேரியேஷன், இந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வேரியேஷன் இன்டீரியரில் இருக்கிறதுனால தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்ஸுமே ஏற்படுது. கன்வெக்டிவ் மூவ்மெண்ட் ஆஃப் தி மோல்டன் மேக்மா ஏற்படுறதே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால டென்சிட்டி அண்ட் ப்ரெஷர் வேரி ஆகும், அதனால தான் அந்த கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்டை ஏற்படுத்தும். அப்போ இட் இஸ் ஆல்சோ அன் இன்டைரக்ட் சோர்ஸ். வாட் அபவுட் வல்கானிக் எரப்ஷன்ஸ்? வல்கானிக் எரப்ஷன்ஸ் மூலிமா எர்த்தில் இன்டீரியராக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வெளியில் வந்து டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ வெளியில் வந்து டைரெக்டாக எர்த்தோட இன்டீரியரை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தை இன்டைரக்ட் சோர்ஸஸில் எப்படி வைக்க முடியும்? வல்கானிக் எரப்ஷன்ஸும் இஸ் ஆல்சோ சோர்ஸ் ஆஃப் தி எர்த்ஸ் இன்டீரியர் தான். ஆனால் டைரக்டாக இன்டைரக்டான்னு கேட்டால் டைரக்ட் சோர்ஸஸ், இன்டைரக்ட் கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன? இந்த 5லயே 1 மட்டும் வராது, ஒன்லி 4. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 40. Which among the following can be regarded as the major endogenic forces responsible for geomorphic process? எண்டோ, இன்டீரியரில் இருந்து உருவாகக்கூடிய ஃபோர்ஸஸ் எர்த்தோடைய மார்ஃபலாஜிக்கல், அவுட்டர் ஜியோமார்பிக், எர்த்தோடைய மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை வேரி பண்ணுறதுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் என்ன 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு, 4ல் எதையாவது ஒன்று எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் செட்டிங் இருக்குது. சம்டைம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கலாம், ஆனால் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுக்கு தான் நீங்கள் போய் ஆகணும். கன்வெக்டிவ் ஃபோர்ஸஸ், டெஃபினெட்லி மோல்டன் மேக்மா இருக்கக்கூடிய ஆஸ்னோஸ்பியரில் நடக்கக்கூடிய கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்ஸ் அடிப்படையாக வச்சு தான் மேலே டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸே நடக்குது. அப்போது கன்வெக்டிவ் ஃபோர்ஸஸ் இஸ் ஆல்சோ அன் எண்டோஜெனிக் ஃபோர்ஸ் அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜியோமார்பிக் ப்ராசஸ். கரெக்ட். அப்போ 1 கண்டிப்பாக வரணும், ஆப்ஷன் பி இஸ் எலிமினேட்டட். கிராவிடேஷன் வருமா வராதா? எடுத்துக்கவும் செய்யலாம், எடுத்துக்காமையும் செய்யலாம், ஏன்னா அதை கம்ப்ளீட்டாக வராதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அடுத்தது பிரைமார்டியல் ஹீட். பிரைமார்டியல் ஹீட்னா எர்த்து உருவான போகும்போதே அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டர்னலாக உருவாயிருக்கக்கூடிய ஹீட், அந்த ஹீட்ல தான் காரணம் ஃபார் ரேடியோ ஆக்டிவ் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஏன்னா எர்த்துக்குள்ளார இருந்து எமிட் ஆகக்கூடிய ஹீட்டு புதுசாக உருவானது கிடையாது, எர்த்து உருவாக போகும்போதே உள்ள அடக்கி வைக்கப்பட்ட ஹீட். அந்த ஹீட்டு தான் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வேரியேஷன் மூலிமா எலிமெண்ட்ஸை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் மாற்றுது. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் மாற்றுறதுனால தான் அது மூவ்மெண்ட் ஆகுது. அது மூவ்மெண்ட் ஆகிறதுனால தான் மேலே எர்த்தோடைய சர்ஃபேஸில் சேஞ்சஸ் நடக்குது. அப்போ இது கண்டிப்பாக வரும். ரொட்டேஷனல் ஃப்ரிக்ஷன்,
எஸ், எர்த்தோட ரொட்டேஷன்ன்றது எந்த ஒரு ரொட்டேஷனுமே சென்ட்ரிபீட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் சொல்லக்கூடிய ரெண்டு ஃபோர்ஸஸை எக்ஸிபிட் பண்ணும். அப்போ உள்ள இருந்து சென்ட்ரிஃபியூகல்னா உள்ள இன்டீரியர் ஆஃப் தி எர்த் சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளிநோக்கி வரப்போகும்போது அந்த ரொட்டேஷனல்னால ஃப்ரிக்ஷனல் மூமெண்ட்ஸ் இருக்குமா, அந்த ஃப்ரிக்ஷனல் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக எர்த்தோட சர்ஃபேஸில் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணுமா. அப்போ இந்த மூணுமே கண்டிப்பாக வரணும். கிராவிடேஷன் வரலாம், வராமையும் போகலாம். ஆனால் இங்கே ஏதாவது ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் எதை தான் எலிமினேட் பண்ணுவீங்க, கிராவிடேஷன் எலிமினேட் பண்ணுவீங்க. ஆன்சர் 1, 3 and 4 ஒன்லி. அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அப்ராப்ரியேட் ஆன்சராக போகணும். இருக்கிற ஆப்ஷனில் எதை எலிமினேட் பண்ணணும்னா கிராவிடேஷன் தான் எலிமினேட் பண்ணணும். ஏன்னா கிராவிடேஷன் பர்சே இஸ் கன்சிடர்ட் அஸ் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ். எர்த்தோடைய ஜியோமார்பாலஜிக்கல் சேஞ்சஸ்க்கு அடிப்படையாக இருக்கிற ஃபோர்ஸஸை எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம், எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். அதில் கிராவிடேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் அமாங் தி எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸாக இருக்கிறதுனால இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கிராவிடேஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடணும். Then question number 41. Which among the following can be part of diastrophic forces? Diastrophic forces. Diastrophic na என்னது? Slower அப்படின்றது. Geomorphic forcesலயே endogenic, exogenic. அந்த எண்டோஜெனிக்ல ஸ்லோவர் மூமெண்ட்ஸ், சடன் மூமெண்ட்ஸ். அந்த ஸ்லோவர் மூமெண்ட்ஸ் டயஸ்ட்ரோபிக்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ டயஸ்ட்ரோபிக் ஸ்லோவர்னா கண்டிப்பாக சீஸ்மிக் வராது, வல்கானிக் எரப்ஷன்ஸ் வராது. எபிரோஜெனிக் கான்டினென்டல் பில்டிங் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ். ஓரோஜெனிக் மவுண்டெயின் பில்டிங் அல்லது மவுண்டெயின் ப்ராசஸ். இது ரெண்டுமே ஸ்லோவராக நடக்கும். வேற இது ரெண்டுமே சடனாக நடக்கும். எர்த்குவேக்கும் சடனாக நடக்கும், வல்கானிக் எரப்ஷன்ஸும் சடனாக நடக்கும். அப்போ அது ஸ்லோவராக ப்ரொலாங்டாக நடக்கக்கூடிய டயாஸ்ட்ரோபிக் ஃபோர்ஸஸாக நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ ஆன்சர் என்ன? ஒன்லி 2. ஓகேவா? ஸோ அப்போது எர்த்தோடைய ஜியோ மார்ஃபலாஜிக்கல் ப்ராசஸுக்கு எர்த்தோடைய சர்ஃபேஸுக்கு மேலே மார்ஃபலாஜிக்கலாக சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா அந்த சேஞ்சஸை தான் அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை தான் எண்டோஜெனிக் அண்ட் எக்ஸோஜெனிக்னு பிரிப்போம். அதில் ஸ்லோவர் மூமெண்ட்ஸை டயஸ்ட்ரோபிக் ஃபோர்ஸஸும் ஃபாஸ்டராக நடக்கிறத சடன் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இதில் அப்பர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் நடக்கிறது கான்டினென்டல் பில்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் எபிரோஜெனிக்னு சொல்லுவோம். கம்ப்ரெஷன் அண்டு டென்ஷனல், இப்படி கம்ப்ரஸ் அண்ட் டென்ஷனல் ஃபோர்ஸஸ் மூலியமா மவுண்டெயின் பில்டிங் நடக்கும். அதான் ஓரோஜெனிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாமே பிளேட் டெக்டானிக்ஸ்ல நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஓகேவா? இது இல்லாமல் வெளியில இருக்கக்கூடிய, அதாவது எர்த்துக்கு சர்ஃபேஸுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸும் எர்த்தோடைய ஸ்ட்ரக்சரை மாற்றும். அதை எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அதை வெதரிங், எரோஷன், மாஸ் வேஸ்டிங்னு பிரிப்போம். அதெல்லாம் தான் எக்ஸோஜெனிக்ல வரும். ஓகேவா? Then question number 42. Which among the following exogenic processes are aided by external agents like running water and wind? ஓகேவா? ஸோ இதில் எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் லைக் ரன்னிங் வாட்டர் அண்ட் விண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோஜெனிக்ல எதெல்லாம் வாட்டரு, ரன்னிங் வாட்டரு, விண்டு, கிளேஷியர்ஸு இதெல்லாம் அடிப்படையாக வச்சு ஒரு சிதைவு நடந்துச்சுன்னா அதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் அடிப்படையாக வச்சு நடக்குதுன்னு சொல்லுவோம். அது எரோஷன் நடந்துச்சுனாலே டெபாசிஷனும் நடக்கும். வாட்டர் எரோஷன், கிளேஷியர் எரோஷன், விண்ட் எரோஷன். அப்போ எரோஷன் நடந்துச்சுன்னா இன்னொரு இடத்துல போய் செடிமெண்ட் ஆகுமோ அது டெபாசிஷன். வெதரிங் அப்படின்றது எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் மூலியமா நடக்காது. ஒரு ராக்கு தன்னுடைய இன்டர்னலாகவே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வேரியேஷன்னால அது டிஸ்இன்டகிரேட் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் வெதரிங். அப்போ அது எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் மூலியமா நடக்காது, இன்சித்து இன்டர்னலாகவே நடக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு வெதரிங் வராது. ஆன்சர் என்ன? 2, 1, 3 ஒன்லி. ஓகேவா? ரைட். Then question number 43. Which among the following soil movements are created due to gravitational forces but not due to any external agents? போன கொஸ்டின்ல எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ்னால என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. இங்க எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் அடிப்படையா வைக்காம வெறும் கிராவிட்டி அடிப்படையா வச்சுமே மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ் மூவ்மெண்ட்ஸ் அல்லது மாஸ் வேஸ்டிங். இந்த மாஸ் மூவ்மெண்ட்ஸ் அல்லது மாஸ் வேஸ்டிங்கை தான் நம்ம
எக்ஸோஜெனிக் மூமெண்ட்ஸில் ஒரு காம்பனண்ட்டாக வைப்போம். அப்போ இந்த இடத்துல கிராவிட்டி அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடிய மாஸ் மூமெண்ட்ஸ் எதெல்லாம் கேட்குறாங்க. ஓகேவா? சாயில் க்ரீப், லேண்ட்ஸ்லைட்ஸ், சாயில் ஃப்ளோ, அவலான்ச்சஸ், இது எல்லாமே மாஸ் வேஸ்டிங்கில் கிராவிட்டி அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸ். சாயில் க்ரீப்னா என்டையர் சாயிலே லூப்ரிகேட் ஆகி ஸ்லோவராக மூவ் ஆகுறது. க்ரீப்னா ஸ்லோவராக மூவ் ஆகுறது. லேண்ட்ஸ்லைட்ஸ்னா இப்போ இந்த என்டையர் லேண்ட்ஸ்லைட்ஸ் மோஸ்ட்லி எங்கே நடக்கும்? நம்மளுடைய ஸ்லோப்பர் ரீஜன்ஸ் ஆஃப் த மவுண்டன்ஸில் நடக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு டாப் சாயிலில் வாட்டரோட பெனிட்ரேஷனால இந்த சாயில் ரொம்ப லூப்ரிகண்ட் ஆகி அப்படியே கம்ப்ளீட்லி கட் ஆஃப் ஆகி சரிஞ்சிச்சுன்னா அதை லேண்ட்ஸ்லைட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஸ்லோப் ரீஜன்ஸில் ஒரு குறிப்பிட்ட ரீஜன் மட்டும் லூப்ரிகேஷனால சரிஞ்சு விழுந்துச்சுன்னா அதை சாயில் ஃப்ளோ அல்லது மட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஓகேவா? அவலான்ச்சஸ்னா என்னது? பெரிய பெரிய கிளேஷியர்ஸ் அண்ட் பனிகள் அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சுன்னா ஹையர் ஆல்டிடியூட் ஆஃப் தி ஹிமாலயாஸ்ல நடக்கிறத அவலான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே மாஸ் வேஸ்டிங் அல்லது மாஸ் மூவ்மெண்ட்ன்ற கேட்டகரி கீழே வரும். அப்போ இது எல்லாமே இன்சிட்டிவா தானாவும் நடக்கிறது கிடையாது. எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ், ரன்னிங் வாட்டரு, கிளேஷியரு அல்லது விண்டு மூலியமா எரோஷன் டெபாசிஷன்லையும் வராது. இதனோட மூவ்மெண்ட்டுக்கு அடிப்படையாக இருக்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ். அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடிய மாஸ் வேஸ்டிங் அண்ட் மாஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். லேண்ட்ஸ்லைட்ஸ் எரோஷனில் வராது, லேண்ட்ஸ்லைட்ஸ் மாஸ் மூவ்மெண்ட்டில் வரும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 1, 2, 3 and 4. ஓகேவா? Then question number 44. Which among the following biological organisms involved in the weathering activity? Weathering என்ன சொன்னோம்? First disintegration of the rocks without any external agent. அப்போ ஒரு ராக்கு டிஸ்இன்டெகிரேட் ஆகணும், சிதையும்னா அதுக்கு பயாலஜிக்கலா எதெல்லாம் காரணம்? பயாலஜிக்கல் உயிருள்ள பீயிங் எதெல்லாம் காரணம்னு கேட்குறாங்க. லைக்கன்ஸ், மாசஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈக்கலாஜிக்கல் சக்சஷன் சொல்லுவாங்க. ஒரு புது இடத்துல, ஒரு பேரன் லேண்ட்ல வல்கானிக் எரப்ஷன் நடந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அதுல அந்த வெதரிங்கை இனிஷியல், ஏன்னா ராக்ஸா தான் எல்லாம் இருக்கும், ராக்ஸா சாயிலா மாறினாதான் அங்க செடி முளைக்கும். அப்ப அந்த சாயிலா மாத்தக்கூடிய வேலையை பண்ணக்கூடிய ஸ்பீசிஸ் பைனியர் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. அந்த பைனியர் ஸ்பீசிஸ் தான் இந்த லைக்கன்ஸ் அண்ட் மாசஸ். அப்ப அந்த ராக்ஸை சிதைவடைச்சு சாயிலா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிளான்ட்ஸ் உருவாகும். அந்த பிளான்ட்ஸ் ஃபர்தரா இன்னும் சிதைவடையுமா? அனிமல்ஸ் இன்னும் நம்மளுமே ராக்ஸை டிஸ்இன்டெகிரேட் பண்றக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுறோமா? மைனிங், இந்த மாதிரி எல்லாமே இது கீழே வரும். அப்ப இந்த 4மே biological weathering கீழே வரும். அப்போ all the 4 is the answer for this question. Then question number 45. These rocks are formed by the agency of water, wind and ice. These agents break and erode the rocks, transport those broken fragments and deposit them at certain places. ஓகேவா? ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உருவான ராக்கை வாட்டர், விண்டு, ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய கிளேஷியர்ஸ்ன்னு சொல்றது எரோட் பண்ணுது, பிரேக் பண்ணி எரோட் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் பண்ணுதுன்றாங்க. The deposits of these materials often occurs in the form of layers. Layers are stratified, layer by layer ஃபார்ம் ஆகுது. These rocks are otherwise called as stratified rocks. இந்த rocks are also called aqueous rocks because they are formed in the water bodies. இது எந்த டைப் ஆஃப் ராக்னு கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி டெபாசிட் ஆகி லேயர் பை லேயரா ஃபார்ம் ஆனாலே அது என்னது? செடிமெண்ட்ரி ராக்ஸ். ராக்ஸ் எல்லாமே பிரைமரியா 3 வகையா பிரிக்கப்படும். ஓகேவா? அதுல ஒரிஜினலா ஃபார்ம் ஆகக்கூடிய பேரண்ட் ராக்ஸ் தான் நம்ம இக்னியஸ் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது டிஸ்இன்டெகிரேட் ஆகி இன்னொரு இடத்துல போய் செடிமெண்ட் ஆனிச்சுன்னா அது செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஒரிஜினல் ராக்ஸா இருக்கக்கூடிய இக்னியஸ் ராக்ஸோ அல்லது செடிமெண்ட்ரி ராக்ஸோ எக்ஸ்டர்னலா தன்னுடைய மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரு ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால வேற ஃபார்மா மாறுச்சுன்னா அதை மெட்டமார்ஃபைஸ்டு ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்படிதான் ராக்ஸை 3 பேசிக் டைப்ஸா பிரிப்போம். அதுல இந்த டெஃபினேஷன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஓகேவா? அப்போ என்டையரா ஒரு எர்த்தோடைய மோல்டன் மேக்மாட்டிக் ரீஜன்ல இருந்து மோல்டன் மேக்மா உள்ள இருக்கிற வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், அது மோல்டன் ஃபார்ம்ல இருக்கும். பட் ஒன்ஸ் இட் எக்ஸ்போஸ்ட் டு தி அவுட்டர் சர்ஃபேஸ், வெளியில சர்ஃபேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் குறைஞ்சி அது சொலிடிஃபைட் ஆகி ராக்கா கன்வெர்ட் ஆகுமா? அப்படி ஒரிஜினலா உருவாகக்கூடிய ஃபர்ஸ்ட் ராக்கை தான் நம்ம இக்னியஸ் ராக்குன்னு சொல்லுவோம். அதான் பேரண்ட் ராக்குன்னு சொல்லுவோம். சர்ஃபேஸுக்கு வராமையே இன்டீரியராகவே ராக் ஃபார்ம் ஆகலாம், அதை இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்குன்னு சொல்லுவோம்.
வெளியில வந்தும் ஃபார்ம் ஆகலாம். அது எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பசால்டிக் ராக்ஸ். உள்ளே ஃபார்ம் ஆனிச்சுன்னா இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸுக்கு எக்ஸாம்பிள் கிரானைட்டிக் ராக்ஸ். இப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ் வெதரிங்னாலே அஃபெக்ட் ஆகலாம், எரோஷன்னாலையும் அஃபெக்ட் ஆகலாம். வெதரிங்னாலையும் எரோஷனாலையும் அஃபெக்ட் ஆகி இன்னொரு இடத்துல போய் செடிமெண்ட் ஆகி அது ஒரு புது ராக்காகவும் ஃபார்ம் ஆகலாம். அப்படி ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது செடிமெண்ட்ரி ராக்ஸ், வெதரிங் அண்ட் எரோஷன் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா. இப்படி இக்னியஸ் ராக்கே தன்னுடைய அவுட்டர் மோஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வேரியேஷனால வேற ஃபார்மா மாறலாம். அப்படி மாறிச்சுனாலும் மெட்டமார்பிக் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்கும் மெட்டமார்பிக் ராக்ஸாகவும் மாறலாம். இப்படி எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ராக் எடுத்தாலும் அது இந்த மூணுக்குள்ளார ஒரு கேட்டகரியில தான் வரும். ஒரிஜினலா இப்போ ஒரு ராக் இருக்கிற இடத்துலயே டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் மூலியமா அந்த ராக் திரும்ப தன்னோட சோர்ஸ் ரீஜனான மோல்டன் மேக்மாவுக்கே போகலாம். அப்படி போயிட்டு திரும்ப அந்த ராக் புதுசாக ஃபார்ம் ஆகலாம். இப்படிதான் இந்த ராக் சைக்கிள் எர்த்துக்குள்ளார டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல நிறைய டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ்னால, வல்கானிக் எரப்ஷன்ஸ்னால, டெபாசிஷன்னால எர்த்துக்குள்ளார இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மா மாறிக்கிட்டே இருக்கும். அதை தான் ராக் சைக்கிள்னு சொல்லுவோம். அதுல 3 கேட்டகரி தான் இக்னியஸ் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ், மெட்டமார்பிக் ராக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? தென் அந்த ராக் டைப்ஸ்ல என்ன டைப்ல இருந்து என்னவா மாறுதுன்றது இந்த கொஸ்டின். மெக்கானிக்கலி ஃபார்ம்டு, ஓகேவா, செடிமெண்ட்ரி ராக்ல மெக்கானிக்கலி ஃபார்ம்டுல எக்ஸாம்பிள் சாண்ட்ஸ்டோன்னா கரெக்ட். மெக்கானிக்கலினா எந்த விதமான எக்ஸ்டர்னலா இல்லாம பிசிக்கல் அட்டாச்மெண்ட் மூலியமாவே ஃபார்ம் ஆகுறது. கெமிக்கலி ஃபார்ம்டு அப்படின்னா பொட்டாஷ். ஓகேவா? கெமிக்கலி ஃபார்ம்டுனா பொட்டாஷ், ஆர்கானிக்கலி ஃபார்ம்டுனா லைம்ஸ்டோன். ஏன்னா ஆர்கானிக்கலி ஃபார்ம்டுனா கால்சியம், இப்போ கோரல் ரீஃப்ஸ்லாம் எடுத்துக்கிறோம், அது கால்சியம் கார்பனேட் கண்டென்ட்ஸை செக்ரீட் பண்ணி அது மூலியமாக ராக்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லை? அந்த மாதிரி கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் கார்பனேட் இது எல்லாமே லைம்ஸ்டோன்ஸை ஃபார்ம் பண்ணும். ஒரு உயிரினத்தினாலே ஃபார்ம் ஆகலாம். கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாகவும் ஒரு ராக் ஃபார்ம் ஆகலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பொட்டாஷ். இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர்கானிக்காக எதுவுமே இல்லாமல் சாண்டு காம்பனண்ட் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகியும் ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகணும். ராக்கு டிஸ்இன்டெகிரேட் ஆகி சாண்டாக மாறலாம், சாண்ட் எல்லாமே ஃபியூஸ் ஆகி ஒரு ராக்காக மாறலாம். அப்படி உருவாகுறது சாண்ட்ஸ்டோன். இது எல்லாமே இந்த 3க்குமான எக்ஸாம்பிள். ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் all the 3 pairs are correctly matched. Then question number 47. ஏன்னா இக்னியஸ் ராக்கா இருந்தாலும் சரி, செடிமெண்ட்ரி ராக்கா இருந்தாலும் சரி, அது அதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் மெட்டமார்பைஸ்டு ராக்கா மாறலாம்னு நம்ம பார்த்துருக்கோமோ அதுதான் எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க. கிரானைட்டு அதனுடைய மெட்டமார்பைஸ்டு ஃபார்ம் தான் க்னீஸ். சாண்ட்ஸ்டோனுடைய மெட்டமார்பைஸ்டு ஃபார்ம் குவாட்சைட்டு, லைம்ஸ்டோனுடைய மெட்டமார்பைஸ்டு ஃபார்ம் மார்பிள். இது 2 இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன? 1 pair only. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 69. Which among the following may controls the formation of soils? ஏன்னா ராக்ஸை பற்றி இது வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த ராக்ஸ் எல்லாமே சாயில கன்வெர்ட் ஆனாதான் பிளான்ஸ் முளைக்க முடியும். பிளான்ஸ் முளைச்சாதான் லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே சர்வைவ் ஆக முடியும். அப்போ அந்த சாயில் ஃபார்மேஷனுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் காரணமாக இருக்குன்றது தான் கேள்வி. பேரண்ட் மெட்டீரியல். பேரண்ட் மெட்டீரியல்னா இங்கே என்னது? ராக்ஸ். ராக்ஸ் தான் சாயில்ஸாக மாறுது. கண்டிப்பாக அது காரணமாக இருக்கும். டோப்போகிராஃபி. டோப்போகிராஃபினா எந்த ரீஜனில் எந்த கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்கும். ஏன்னா அதை பொறுத்த வெதரிங்கா, எரோஷனா, டெபாசிஷனான்னு சொல்கிறோம். அப்போ அதுவும் காரணமாக இருக்கும். கிளைமேட் டெஃபினெட்லி. வெதரிங்னாலே வெதர் இஸ் அ பார்ட் ஆஃப் கிளைமேட். பயாலாஜிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். லைக்கன்ஸ், மாசஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே ராக்ஸை சாயிலாக மாற்றுதுன்னு சொல்லியிருக்கோம். டைம் is a definite component of the soil formation. அப்போ all the 5 are the factors which controls the formation of the soils. இந்த 5மே வரும் ஆப்ஷன் டி. ஓகேவா? Then which among the following elements forms exclusively the part of the sedimentary cycle of biogeochemical cycles? So geo na completely இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், பயோனா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், அதாவது உயிருள்ளதும் உயிரற்ற பொருட்களும் சேர்ந்து எர்த்து அண்ட் அட்மாஸ்பியரோட சம்மந்தப்பட்டு எல்லாமே ஒரு சைக்கிள்ஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் ராக் சைக்கிள் நம்ம சொல்லியிருக்கோம். ராக் சைக்கிள் மாதிரியே நைட்ரஜன் சைக்கிள், கார்பன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள்,
பாஸ்பரஸ் சைக்கிள், கால்சியம் சைக்கிள், நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது. இதில் அட்மாஸ்பியருக்கே போகாமல் வெறும் லேண்டோட மட்டுமே அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறது இதில் இருக்கிறதுல எதுன்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக நைட்ரஜன் அட்மாஸ்பியரில் இருக்குது நமக்கு தெரியும். அப்போ அது கண்டிப்பாக வரக்கூடாது, ஒன்று வரவே கூடாது. பாஸ்பரஸ், கார்பனும் கார்பன் டை ஆக்சைடாக இருக்குது நமக்கு தெரியும். சல்ஃபர், அமோனியா இஸ் அனதர் காம்பனண்ட் ஆஃப் நைட்ரஜன், அப்போ அதுவும் வந்துடணும். பாஸ்பரஸும் கால்சியமும் எக்ஸ்க்ளூசிவ்லி செடிமெண்ட்ரி சைக்கிளில் வரும். மீதி எல்லாமே பார்ட் ஆஃப் அட்மாஸ்பரிக் சைக்கிள் அண்ட் செடிமெண்ட்ரிக் சைக்கிள் அண்ட் ஓஷானிக் சைக்கிள், வாட்டர் சைக்கிள். இது மூணுலையுமே கலந்து இருந்திருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸும் கால்சியமும் அட்மாஸ்பியருக்கே போகாது, செடிமெண்ட்ரி, அதாவது லித்தோஸ்பியருக்குள்ளாரே அதனுடைய என்டையர் சைக்கிளும் முடிஞ்சிடும். அதுதான் இந்த கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 2161. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே பார்ட் 2ல ஃபர்தராக இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.